ஓகே, நம்ம எக்ஸாம் சிலபஸில் எல்லாமே முடிச்சிட்டோம்மா. இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் லெசன் மட்டும் முடிச்சிட்டா அவ்வளோதான், ஆல் சிலபஸ் கவர்ட். லாங்குவேஜ் தவிர லாங்குவேஜ் படிச்சிட்டிங்களா? தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ்லாம்? சரி, ஓகே, அன்மியூட் பண்ணுங்கள், மியூட்டில் இருக்கீங்க. ஹிந்தி மட்டும் படிக்கலாம். அப்படியா? சரி, ஓகே. ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாம், லீவே இல்லை பாருங்கள். ஓகேவா? சரி, பாருங்கள். இது முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சும்மா ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் மட்டும் உனக்கு மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறம் இவிஎஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணித்தரேன். சரியா? அது ஓரளவுக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எப்படி ரிட்டன் டெஸ்ட் தானே, 30 இல்லை 40 மார்க் இல்லை 20 மார்க்ஸ் வைப்பாங்க. நான் அதே பேட்டர்ன்லேயே கொஞ்சம் ஈஸியாக நான் ப்ரிப்பேர் பண்ணித்தரேன். சும்மா படித்து பாருங்கள், அப்போ தான் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு. சரியா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெசன் 2. நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் என்ன பார்த்தோம்? இது ஹிஸ்டரி ஆஃப் ஓகே, ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம். கம்ப்யூட்டர் வந்து எப்படி எப்போ கண்டுபிடிச்சாங்க, எப்படி வந்து அது ஃபேஸ் பை ஃபேஸ் வந்து எப்படி வந்து மாறுச்சு, ஓகேவா? நம்ம அதெல்லாம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் அபாக்கஸ் கால்குலேட்டராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் டிவைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அது வந்து எலக்ட்ரானிக் காம்பனண்ட்லாம் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப பெருசாக இருந்தது, அப்புறம் சின்னதாகி இப்போ நம்ம வந்து எந்த ஜென்ரேஷனில் இருக்கோம்? 4th and 5th ஜென்ரேஷனில் இருக்கோம். சரியா? ஜென்ரேஷன்னா அந்தந்த டைமில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வந்து மோஸ்ட்லி மெக்கானிக்கல், செகண்ட் ஜென்ரேஷன்லேயும் மோஸ்ட்லி மெக்கானிக்கல், தேர்ட் ஜென்ரேஷனில் தான் ப்ரோக்ராம் வந்தது, ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் தான் நம்ம இன்னும் யூஸ் பண்ணுறோம், 5th ஜென்ரேஷனும் வந்து இப்போ டெவலப்மெண்ட்டில் இருக்குது. சரியா? சரி, ஓகே. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அடுத்து? நோ யுவர் கம்ப்யூட்டர். அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் இருக்குது காம்பனண்ட்டு, ஓகே, என்னென்ன டிவைசஸ்ஸு, ஓகே, கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிறதுக்கு என்னென்னலாம் வேணும், அதை பற்றி இதில் பார்க்க போகிறோம். சரியா? பேசிக்காக வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஓகேவா? சரி, ஓகே. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது. ஓகே, ஹார்ட்வேர்னால் என்னது? ஹார்ட்வேர்னா நம்மளால டச் பண்ண முடியும். ஓகே, ஹார்ட்வேர் மீன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும், நம்மளால் டச் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். சரியா? ஓகே, ஸோ மவுஸு, கீபோர்ட், மானிட்டர், ஓகே, அப்புறம் பிரிண்டர், ஸ்பீக்கர், இது எல்லாமே வந்து ஹார்ட்வேர், சாலிடான ஒரு ஆப்ஜெக்ட். சாஃப்ட்வேர்ன்றது ஓகே, வி கான் சி. ஓகேவா? அதாவது இந்த ஹார்ட்வேர்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ப்ரோக்ராம் தேவை. அந்த ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராமிங் உள்ள நம்ம அந்த டிவைஸ்க்குள்ளே பண்ணுறோம்ல, அதுதான் வந்து சாஃப்ட்வேர். ஓகே, அந்த பேர்லேயே தெரியும் உங்களுக்கு, அது சாஃப்ட்டு, இது வந்து ஹார்டாக இருக்கும். சரியா? அதை வச்சு தான் வந்து அது பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரிங் டேட்டா இன் கம்ப்யூட்டர். நம்ம கம்ப்யூட்டர்லலாம் வந்து டேட்டா வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? நம்ம ஒரு ஃபைலு, ஒரு டாக்குமெண்ட்டு, இல்லை ஒரு மூவி, ஒரு மியூசிக் ஃபைலு, அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறோமே, அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? கரெக்ட் தான், ஹார்ட் டிஸ்க்கு. சரியா? ஹார்ட் டிஸ்கில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவாம்மா? ஸோ கம்ப்யூட்டர்லேயே ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இன்கேஸ் வந்து நம்ம அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இன்னொருத்தர் கொடுக்கணுன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு பிரிண்ட் எடுக்கணும், ஒரு கடைக்கு போகிறீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்படியே கம்ப்யூட்டரே தூக்கிட்டு போவீங்களா பிரிண்ட் எடுக்கிறதுக்கு? எதில் காப்பி பண்ணுவீங்க? வெரி குட். தம் டிரைவ், பென் டிரைவ், அப்புறம் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு. தம்பு இப்படி பிடிக்கிறோம்ல நம்ம, இதெல்லாம் தம்பு, அதுக்காக தம் டிரைவ், கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். புரியுதா? பென்னு, டேய் படம்லாம் போடுறதுக்கு டிவியில் சொருவியடா, அதான்டா தம் டிரைவு. ரெண்டும் ஒன்று தான், பென் டிரைவ், தம் டிரைவ். சரியாம்மா? ஸோ நமக்கு வந்து சைஸ் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் மாதிரி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை நம்ம காப்பி பண்ணி நம்ம வச்சுக்கலாம், இல்லை வேறு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம், இல்லை வேறு ஒருத்தர் கொடுக்கலாம் அதுக்காக. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரிங் டிவைசஸ். இப்போ அது எல்லாம் தான் நம்ம இந்த லெசன்ஸில் பார்க்க போகிறோம். சரியா? ஏதாவது டவுட்னா உடனே கேளுங்க. ஓகே, சாதனை நீங்கள் அன்மியூட்டே பண்ணிக்கோங்க. நம்ம 2 பேர் தான் ரெடி பண்ணுறோம். அன்மியூட்டே பண்ணிங்க, பரவாயில்ல. பேக்ரவுண்டுக்கு லைட்டாக நாய்ஸ் இருந்தால் பரவாயில்ல. சரியா? ஓகே, நோ யுவர் கம்ப்யூட்டர். பாருங்கள், எ கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் மிஷின். அது உங்களுக்கே தெரியும். சரியா? ஏன்னா அதில் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதனால அது எலக்ட்ரானிக் மிஷின். இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப்
இன்புட் ப்ராசஸிங் அவுட்புட். அதை தான் நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், ஐபிஓ சைக்கிள்னு சொல்லுவோம். இன்புட்னா நம்ம இன்புட் கொடுக்கறது, இது பண்ணுது, அது ப்ராசஸ் நடக்கும். அதை கம்ப்யூட்டர் ஓகே. பாப்பா வேற ரூம்ல கொண்டு போக சொல்லுங்க. அப்பா இது கால்குலேஷன், அந்த இது கால்குலேட்டர் கூட நம்ம இது போடுவோம், அது இது என்ன இதுன்னு இது பண்ணி நம்ம ப்ராசஸிங் பண்ணி அவுட்புட் காமிக்கும், அவ்வளவுதான். ஒரே ஒரு ப்ராசஸிங் யூனிட் தான். ஓகே. இதை வந்து திஸ் கேன் பி அண்டர்ஸ்டூட் இன் த ஃபாலோயிங் வே. ஈஸியாக கீழே வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டில் வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள், ஒரு பிளாக் டயக்ராமில். ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டு, சென்டராக இருக்கிறது ப்ராசஸிங், லாஸ்ட்டில் க்ரீன் கலரில் இருக்கிறது அவுட்புட்டு. ஸோ ஒரு சிம்பிளாக பாருங்கள், இட் டேக்ஸ் இன் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் வி ஃபீட் இன் டு இட் யூஸிங் த இன்புட் டிவைசஸ். இன்புட் டிவைசஸ் எது இதெல்லாம் இன்புட் டிவைசஸ் யூஸ்வலாக நம்ம பண்ணுறது? மவுஸ் அண்ட் கீபோர்ட். அதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான இன்புட், கரெக்டா? ஒன்று டைப் பண்ணுவோம், இல்லைனா கிளிக் பண்ணுவோம், கரெக்டா? ஓகேவா? ஓகே. இதுவே வாய்ஸ் ரெக்கக்னிஷனாக இருந்ததுன்னா நம்ம பேசியும் இன்புட்டாக கொடுப்போம். நம்ம இதெல்லாம் இருக்குல்ல, அலெக்ஸெல்லாம் இருக்குல்லடா, அதெல்லாம் வாய்ஸ் ரெக்கக்னிஷன், அதுவும் இன்புட் தானே. அது என்னன்னு செக் பண்ணி அது ப்ராசஸிங், அது ஓகே. அதுக்கப்புறம் சென்டராக இருக்கிறது பாருங்கள், இட் ஸ்டோர்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் வி ஃபீட் இன்டு இட். நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதை வந்து உள்ள ஆல்ரெடி ப்ராசஸர் இருக்குல்ல, அதில் ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணோம், யூஸ்வலாக மானிட்டரில் நமக்கு அவுட்புட் காமிக்கும், கரெக்டாக? இட் கிவ்ஸ் த ரிசல்ட் யூஸிங் த அவுட்புட் டிவைசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும், சரியா? என்ன பண்ணுவீங்க, ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறது கம்ப்யூட்டரில் டபுள் கிளிக் பண்ணுவீங்க, கரெக்டாக? அதை வந்து ஓப்பன் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, டபுள் கிளிக் பண்ணுவீங்க. டபுள் கிளிக் பண்ணும்போது அது பேக்ரவுண்டில் வந்து ப்ராசஸர் என்ன பண்ணணும், டபுள் கிளிக்னா ஓப்பன். ஸோ இதை ஓப்பன் பண்ணணும். அது ஓப்பன் பண்ணுற சாஃப்ட்வேர் என்னது, விஎல்சி மீடியா பிளேயர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு மீடியா பிளேயர் இருக்கும், அதிலேருந்து ஓப்பன் பண்ணி நமக்கு அவுட்புட்டை காமிக்கும், கரெக்டாக? ஸோ நம்ம கொடுக்குற எல்லா இன்புட்டுமே உள்ள ப்ராசஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸு, இப்போ நீங்கள் மியூட் அன்மியூட்லாம் பண்ணுறீங்க பாருங்கள், அது கூட இன்புட்டு தான், கரெக்டாக? அது எப்படி ப்ராசஸிங் பண்ணி உங்களை மியூட் அன்மியூட்லாம் பண்ணதில்ல, அதே தான். ஒரு இன்புட்டுக்குமே ப்ராசஸிங் நடக்கும், அவுட்புட் இருக்கும், சரியாம்மா? ஓகே. ஓகே, டிஸ்கஸ் பாருங்க. வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ ரிமூவ் த ப்ராசஸிங் டிவைஸ் ஃப்ரம் அ கம்ப்யூட்டர்? என்ன ஆகும்? ப்ராசஸ் பண்ணுற டிவைஸை வந்து நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்துட்டோம்னா, ப்ராசஸ் பண்ணுற டிவைஸ்னா என்னது, சிபியூ தான். ப்ராசஸிங் எடுத்துட்டோம்னா அது வந்து எதுவுமே அவுட்புட்டும் இது பண்ணாது, ஒர்க் ஆகாது, கரெக்டாக? நீங்கள் என்ன தான் கிளிக் பண்ணாலும் எதுவும் நடக்காது, ஏன்னா அங்கே ப்ராசஸரே இல்லை. ப்ராசஸிங்னா அது இது பண்ணும், ப்ராசஸரே இல்லைன்னா ஒன்றும் நடக்காது, அவ்வளோதான், சரியா? ஓகே. A computer system mainly consists of hardware and software devices. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஹார்ட்வேர் பார்க்க போகிறோம், அப்புறம் சாஃப்ட்வேர் பார்க்க போகிறோம், சரியா? இது நீங்கள் லாஸ்ட் இயர் படித்தது தான், ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஓகே. ஆல் த ஃபிசிக்கல் டிவைசஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர், ஃபிசிக்கல் அண்டர்லைன் பண்ணுங்க, ஃபிசிக்கல் டிவைசஸ், அதுதான் கீவேர்டு. ஓகே, ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் டிவைசஸ் we can touch and see are called hardware. Based on their function, they can be divided into different categories. அந்த ஹார்ட்வேர் டிவைஸே நம்ம நிறைய கேட்டகரியில் பிரிச்சிருக்கோம். ஏன்னா வந்து ஹார்ட்வேரில் இன்புட் டிவைஸும் இருக்குது, அவுட்புட் டிவைஸ் இருக்குது, எல்லாமே இருக்கும். ப்ராசஸிங் பண்ணுற டிவைசஸில் அதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்புட் டிவைசஸ். உங்களுக்கு தெரிஞ்ச இன்புட் டிவைஸ் என்னது? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மவுஸு, கீபோர்டு, மைக்ரோஃபோனும் வந்து இன்புட் டிவைஸ் தான். ஏன்னா இப்போல்லாம் நமக்கு வாய்ஸ் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர் நிறைய வந்துருச்சு. நம்ம வந்து பேசும்போதே வந்து அது ரியாக்ட் பண்ணோம் நமக்கு, கரெக்டாக? நம்ம பேசுகிறத வச்சு பண்ணோம், ஓகேவா? கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது, அதுக்கப்புறம் அலெக்ஸா வந்து இருக்குது, அமேசான், சரியா? அதெல்லாம் வந்து வாய்ஸ் ரெக்கக்னிஷன் டிவைசஸ். ஓகே. ஸோ இன்புட் டிவைசஸ், தீஸ் ஆர் யூஸ்டு டு கிவ் இன்புட்ஸ் டு அ கம்ப்யூட்டர். எக்ஸாம்பிள் வந்து மவுஸ், கீபோர்ட், மைக்ரோஃபோன். ப்ராசஸிங் டிவைசஸ் எதெல்லாம் ப்ராசஸ் பண்ணோம், this is used to process the given input. அது பார்த்தீங்கன்னா என்னது, நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான், சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதுக்குள்ளே தான் மதர் போர்டு, ப்ராசஸர் எல்லாமே இருக்கும்.
அடுத்தது அவுட்புட் டிவைசஸ், நம்ம கொடுத்த இன்புட்டை அவுட்புட்டில் காமிக்கிறது இல்லைனா வாய்ஸு வாட் எவர் இட் இஸ். ஓகே, தே கிவ் அஸ் ரிசல்ட் ஆஃப் த ஒர்க் டன் பை த கம்ப்யூட்டர். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, பிரிண்டர் யூஸ்வலாக வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பேப்பரில் பிரிண்ட் பண்ணி வரும். மானிட்டர் வந்து நம்ம வந்து டைப் பண்ணுறது, இப்போ ரிசல்ட்டை வந்து இமீடியட்டாக காட்டுறது. கரெக்டாக? அப்புறம் ஸ்பீக்கர் வந்து நம்ம வாய்ஸ் ரெக்கக்னிஷன் சொல்கிறோம், அதை அவுட்புட்டாக காமிக்கும். இல்லை ஒரு படம் பார்க்குறோம், படத்தில் உள்ள ஆடியோ வந்து அவுட்புட்டாக காமிக்கும். ஆமாம், புரியுதாம்மா? இதெல்லாம் வந்து அவுட்புட் டிவைசஸ். அடுத்தது ஸ்டோரேஜ் டிவைசஸ். தே ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா ஃபார் ஃபியூச்சர் யூஸ் அண்ட் சேஃப்டி. ஏன் சேஃப்டின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா, இன்கேஸ் நம்ம கம்ப்யூட்டரில் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னு வைங்க, இப்போ இந்த கம்ப்யூட்டரில் வந்து இது வந்து கரப்ட் ஆகிடுச்சு, இல்லை வந்து உடஞ்சிருச்சு, இல்லை ஃபயரு இல்லை கீழே போட்டு வந்து பிரேக் ஆகிடுச்சு, உடஞ்சிருச்சுன்னா நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டா என்ன ஆகும்? ஓகேவா? அது வந்து அழிஞ்சு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம யூஸ்வலாக வந்து அது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு இல்லை ஒரு சிடி அந்த மாதிரி இதுலேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். கரெக்டாக? அதுக்காக தான் அந்த சேஃப்டின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. சிடி ரோம், சிடினா உங்களுக்கு தெரியும். சிடினா என்னது? எக்ஸ்பேன்ஷன். சிடியோட எக்ஸ்பேன்ஷன் என்னது? அப்ரிவியேஷன் எக்ஸ்பேன்ஷன் சிடி. சிடினா காம்பேக்ட் டிஸ்க். மறந்துட்டீங்களா? ரவுண்டாக இருக்கும்ல, இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. பார்த்துருக்கீங்களா? ரவுண்டாக இருக்குமே சிடி, உங்கள் புக்கிலலாம் பின்னாடி வருமே. ஓகே, அதுதான் காம்பேக்ட் டிஸ்க். ஆர்ஓஎம்னா என்னது? அது வந்து RAM, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது வந்து ROM, ரீட் ஒன்லி மெமரி. சரியா? ரீட் ஒன்லி மெமரி. அப்புறம் வந்து அதுவும் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறது தான். ஹார்ட் டிஸ்க் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும், இல்லை சின்னதாக கூட இருக்கும். ஓகேவா? இப்போலாம் வந்து டெராபைட்லேயே வந்துடுச்சு. அடுத்தது பென் டிரைவ், ரொம்ப சைஸ் பெருசு, 1024 GB = 1 TB. ஓகே, அடுத்தது பாருங்கள் பென் டிரைவ். ஓகேவா? பென் டிரைவ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும்ல, நம்ம எதாவது டாக்குமெண்ட்லாம் காப்பி பண்ணுறது, கடையில் பிரிண்ட் எடுக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஓகே சாதனா, உங்கள் வீட்டில் பென் டிரைவ் இருக்கா? பென் டிரைவ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? சரி, ஓகே. சரி, அடுத்தது பாருங்க. நோ மோர், ஆல் கம்ப்யூட்டர் டிவைசஸ் ஆர் இன்டர்டிபெண்டன்ட், நோ டிவைசஸ் கேன் ஒர்க் அலோன். இது உங்களுக்கே தெரியும். வெறும் ஸ்பீக்கர் மட்டும் வச்சுன்னா அது ஒர்க் ஆகுமா? கம்ப்யூட்டரே இல்லை எந்த டிவைஸும் கிடையாது, வெறும் ஸ்பீக்கர் மட்டும் வச்சிருக்கீங்க, பாட்டு பாடுமா அது? அதில் அவுட்புட் எதுவும் வராது. அதே மாதிரி வெறும் மவுஸ் மட்டும் இருக்குது, கம்ப்யூட்டரே ஆன் பண்ணல, மவுஸ் வச்சு என்ன பண்ணுவீங்க? பண்ண முடியாது. அதை தான் சொல்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டரில் எல்லா டிவைசஸும் ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? எந்த டிவைஸும் தனியாக ஒர்க் ஆகாது. புரியுதாம்மா? ஓகே, அடுத்தது பாருங்க, இன்புட் டிவைசஸ். இப்போ வந்து நம்ம ஹார்ட்வேரில் 4 கேட்டகரி பார்த்துருக்கோம். இன்புட் டிவைஸ், ப்ராசஸிங் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், ஸ்டோரேஜ் டிவைஸ். இந்த 4ஐயும் இப்போ தனித்தனியாக பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இன்புட் டிவைசஸ். இன்புட் டிவைசஸ் சவுண்டை கம் பண்ணுங்கள். இன்புட் டிவைசஸ் ஃபீட் இன்ஃபர்மேஷன், டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அ கம்ப்யூட்டர். அதில் என்ன கீவேர்டு? ஃபீட் இன்ஃபர்மேஷன் தான் கீவேர்டு, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இன்புட் டிவைஸ் எப்போவுமே நம்ம இன்புட் டிவைஸை ஃபீட் பண்ணுவோம் கம்ப்யூட்டருக்கு. சரியா? the computer accepts and processes them before giving the output. Let's know about some common input devices. No more la parunga, right side. Input and output devices are together called computer peripherals or peripheral devices. Okay va? Adha input output ரெண்டையும் சேர்ந்ததை வந்து நம்ம peripheral devices னு சொல்லுவோம். சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க, கீபோர்டு. உங்களுக்கே தெரியும் கீபோர்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. கீபோர்டு வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு, லெட்டர்ஸு, கேரக்டர், நம்பர், ஓகேவா, ஆல்ஃபா நியூமெரிக்கல் எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து கீபோர்டு யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? மவுஸை வச்சு நம்மளால் வந்து டைப் பண்ண முடியாது. ஓகே, a keyboard contains a grid of buttons called keys. We press the key to feed data into a computer in the form of words or numbers. கரெக்டாக? இதில் சிம்பிள்ஸும் இருக்கும். சரியா? வேர்டு, நம்பரு, சிம்பிள் எல்லாமே தான் இது பண்ணுவோம். அடுத்தது வந்து மவுஸ். A mouse is a pointing device. ஏன் pointing device?
ஏன்னா அது வந்து கர்சர் பாயிண்ட் பண்ணுவோம் எங்கன்னு சொல்லிட்டு, அதனால அது வந்து பாயிண்டிங் டிவைஸ். தட் அலோஸ் அஸ் டு ஃபீட் டேட்டா இன்டு அ கம்ப்யூட்டர் பை பாயிண்டிங், கிளிக்கிங், ட்ராகிங் அண்ட் ட்ராப்பிங். இங்கே இப்படி பாயிண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கிளிக் பண்ணுறது, ட்ராக்னா ஹோல்ட் பண்ணி இழுக்கிறது, பண்ணியிருக்கீங்களா? ஒரு டாக்குமெண்ட் எப்படி ட்ராக் பண்ணுறது, பிடிச்சி இழுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ட்ராப்பிங், ட்ராக் அண்ட் ட்ராப்னு சொல்லுவாங்க. இழுத்து காப்பி பண்ணணும்னா இப்படி இழுத்து போடுவாங்க. கரெக்டா? ஓகே, அடுத்தது பாருங்க, கிராஃபிக்கல் டேப்லெட். A graphic tablet help us to insert hand drawn images. நீங்கள் அந்த சைன்லாம் போட்டு பார்த்துருக்கீங்களா? கடையிலலாம் வந்து கிரெடிட் கார்டு அந்த மாதிரி பே பண்ணோன்னா வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க ஒரு பேடில், பார்த்துருக்கீங்களா? அது அதுக்கப்புறம் நம்ம அந்த லேப்டாப்பில் இது இருக்குல்ல, டச் பேடு லேப்டாப்பில், அதில் கூட பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம கையை வச்சு பண்ண முடியும், இல்லை பெண்ணை வச்சு கூட பண்ணலாம். ஓகேவா? அதெல்லாம் சிக்னேச்சர் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது வரைகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபோன்ல கூட. ஓகே, அது வந்து கிராஃபிக் டேப்லெட். A graphic tablet help us to insert hand drawn images into a computer directly. நம்ம எதுலேயும் வந்து கன்வெர்ட்லாம் பண்ண வேணாம், அப்படியே வந்து வரையலாம். ஓகேவா? அப்படியே கம்ப்யூட்டரில் வந்து எடுத்துக்கோங்க. we use a stylus to enter them. ஸ்டைலஸ்னால் ஒன்றும் கிடையாது, அந்த இதில் காமிச்சிருக்காங்க, பென்னு மாதிரி இருக்கும், பெண்ணை வந்து பிடிச்சி எழுதுறது. சரியா? இப்போ வர நீங்கள் பெரிய டச் ஸ்க்ரீன் கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, லேப்டாப் இருக்குல்ல டச் ஸ்க்ரீன், அதிலெல்லாம் அந்த மாதிரி பென்னு கொடுப்பாங்க, நம்ம அப்படியே எழுதிக்கலாம் அதில். ஓகே, we use a stylus to enter them. ஸ்டைலஸ்னா அந்த பென்னு. it is mostly used to enter digital signature. இது நார்மலாக எழுதுறதுக்கெலாம் பயன்படுத்த மாட்டாங்க, ஏன்னா எழுதுறது அதில் கஷ்டம். சரியா? நம்ம யூஸ்வலாக டைப் பண்ணிவிடுவோம். சைன் பண்ணுறதுக்கு, இப்போ உங்கள் சைன் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் கீபோர்ட்லேயோ இல்லை மவுஸில் எப்படி பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டம் இல்லை? அதுக்காக தான் யூஸ்வலாக பேங்க்கில் போய் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டிஜிட்டல் சிக்னேச்சர் வேணும்னா அப்போ வந்து இதில் வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அதில் பிடிச்சி இப்படி எழுதுனீங்கன்னா அந்த சைன் வந்துடும். சரியா? ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. பர்சனல் யூஸுக்கு மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், லைட் பென். லைட் பென்னா ஒன்றும் கிடையாது, அந்த ஸ்டைலஸ் மாதிரியே தான். ஓகேவா? ஆனால் இதில் வந்து ஓகே, நீங்கள் வந்து நம்ம எல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்னேன்ல, இந்த லேப்டாப்லலாம் நமக்கு வந்து ஒரு பென்னு மாதிரி கொடுப்பாங்க. ஈவன் மொபைலில் கூட சில பெரிய மொபைல்லலாம் வந்து பென்னு மாதிரி இருக்கும், சைடில் சொருவி இருப்பாங்க, எடுத்துகிட்டு எழுதுவாங்க. நோட் 4 நம்ம வச்சுருக்கோம், நோட் 4 ஊரில் இருக்கு. A light pen is a pointing device shaped like a pen. It is connected to the visual display unit. அதாவது ஒன்றும் கிடையாது, அது எந்த டிஸ்பிளேயில் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறோமோ அதை தான் சொல்கிறாங்க. VDU நல்லா ஞாபகம் வச்சுங்க, விஷுவல் டிஸ்பிளே யூனிட். It is used to draw picture or to select menu option. யூஸ்வலாக நம்ம எழுதுறதுக்கு, வரைகிறதுக்கு, இல்லைனா ஆப்ஷன்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். It is easy to use as it held like a pen. ஏன் ஈஸியாக யூஸ் பண்ணலான்னா அது பென்னு மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம் ஈஸியாக. சரியா? It can be used in the place of mouse to select options and make drawings or graphics on the screen. இப்போ நம்ம வரைகிறதுக்கெலாம் யூஸ் பண்ணணும்னா மவுஸை வச்சு நான் பிடிச்சி இப்படி வரைகிறது கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி பெண்ணை வச்சு அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனில் வந்து வரைவாங்க. சும்மா எழுதுறது, வரைகிறது. நீங்கள் அந்த ஸ்மார்ட் இதுக்கு இருக்குது, ஸ்மார்ட் கிளாஸ் பார்த்துருக்கீங்களா? ஸ்மார்ட் கிளாஸ்லாம் வந்து எடுப்பாங்க சில ஸ்கூல்லலாம். போர்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் இருக்கும். அவங்க அந்த கையில் ஒரு பெண்ணு மாதிரி வச்சு எழுதுவாங்க, எரேஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அழுத்தினா ஃபுல்லாக எரேஸ் ஆகிடும். அது பார்த்துருக்கீங்களா நீங்கள் அந்த மாதிரி போர்டு? பார்த்தது இல்லையா? சரி, நான் அப்புறம் வீடியோ லிங்க் அனுப்புகிறேன், பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஸ்மார்ட் போர்டுன்னுவாங்க, அதெல்லாம் இந்த கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். சரியா? ஓகே, அங்கே பாருங்க, நோ மோர். ஃபாக் கேம் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் வெப் கேம் தட் ஹேஸ் பீன் ரன்னிங் கண்டினியூஸ்லி சின்ஸ் 1994. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் 1990ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டர் வரும்போது கேமராலாம் வந்து மானிட்டர்லலாம் வராது, மானிட்டரில் கம்ப்யூட்டர்லேயே சேர்ந்து வராது. ஓகேவா? அப்போல்லாம் வந்து வெப் கேமரா, அந்த கேமரா வந்து எக்ஸ்டர்னலாக மேலே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, மேலே வைப்பாங்க, இல்லை சைடில் வைப்பாங்க. கேமரா தனியாக இருக்கும், நல்லா இப்படி பால் மாதிரி இருக்கும். யூஎஸ்பி கேபிளில் கனெக்ட் பண்ணி அதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் இருக்கும், அதில் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த மாதிரி தான். ஓகே, அது எக்ஸ்டர்னலாக தான் வந்தது. அதுக்கப்புறம் லேட்டர் வந்து 2005 அந்த டைமில் தான் வந்து அந்த இன்டெகிரேட்டட் நம்ம லேப்டாப்லேயே வந்து இது கேமராலாம் இருக்க மாதிரி அதுக்கப்புறம் லேட்டாக தான் வந்தது. ஓகேவாம்மா? அதை தான் சொல்கிறாங்க. ஃபாக் கேம்ன்றது வந்து ஓல்டஸ்ட்டு
அதுதான் ஸ்டார்டிங் டைமில் யூஸ் பண்ண வெப்கேம்ஸ். ஓகே, அடுத்து வந்து மைக்ரோஃபோன். மைக்ரோஃபோன்னா உங்களுக்கே தெரியும், பேசுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, சில இடத்துல வந்து இது மைக் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஃபோனு லேப்டாப்லலாம் எங்கே இருக்கும்? பேசுவாரு. ஃபோனு லேப்டாப்லலாம் எங்கே இருக்கும் மைக்கு? ஃபோனில் வந்து கீழே இருக்கும், ஒரு டாட் மாதிரி இருக்கும். நார்மலாக இப்படி தானே காதில் வச்சு பேசுகிறோம், இந்த இடத்துல இருக்கும் கரெக்டாக. மேலே ஸ்பீக்கர், கீழே மைக் இருக்கும். லேப்டாப்பில் ஃப்ரண்ட்டில் இருக்கும், சின்ன டாட் மாதிரி. இது பிரைம் மினிஸ்டர் அங்க. Okay, a microphone is an input device that help us to give inputs to a computer in the form of sound or voice. கரெக்டா? வாய்ஸ்ல இல்ல சவுண்ட் வழியா நம்ம இன்புட் கொடுப்போம். ஓகே, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்கு பாருங்க, இது வந்து அலெக்சா டிவைஸ். இங்க இருக்கு பாருங்க, இது வந்து அலெக்சா. ஓகேவா? இப்போ நான் சும்மா இதை கேட்குறேன் பாருங்க. Okay, hi Alexa. What is the capital of Tamil Nadu? The capital of Tamil Nadu is Chennai. சென்னை. சொல்லுது பாத்தீங்களா? அலெக்சா. என்னம்மா புரியல? அலெக்சா எங்க கிட்டயும் இருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? இதே மாதிரி தான். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம பேசுறோம், அதுல மைக் இருக்கு, மைக்ரோஃபோன் இருக்கு. அதில் அந்த வாய்ஸ் இன்புட்டை வாங்கி அது ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஸ்பீக்கர் வழியாக அவுட்புட்டாக கொடுக்குது. கரெக்டாக? ஓகேவா? புரியுதாம்மா? அவ்வளோதான், இதே கான்செப்ட் தான். சரியா? இங்கே மைக்ரோஃபோனுன்றது வாய்ஸ் இல்லை சவுண்டை வந்து இன்புட்டாக வாங்கிக்கிறது. ஓகே, அடுத்தது பாருங்கள், வெப்கேம். இதை நான் சொன்னேன்ல, முதல்ல ஸ்டார்டிங் பீரியட்லலாம் இந்த மாதிரி தனியாக தான் இருக்கும் கேமரா. எது? ஆமாம், இன்புட் டிவைஸு. இன்புட் டிவைஸ் தான்ப்பா. என்னத்தை இன்புட்டாக எடுக்குது? அது பிக்சரை இன்புட்டாக எடுக்குது. எடுத்து இன்னொருத்தங்களுக்கு, அவங்களுக்கு தான் அந்த மானிட்டரில் அவுட்புட்டாக காட்டும். கரெக்டா? புரியுதா? A webcam is a camera that help us to put images into a computer by directly clicking them. கரெக்டா? இமேஜஸை வந்து கேப்சர் பண்ணாது கேமராவில் என்ன இருக்கும். It is commonly used for web chat as it help us to see the person we are chatting with. ஒன்றும் கிடையாது, இது வீடியோ கால்க்காக. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இதே மாதிரி தான். சரியா? ஓகே, பிரெயின் டீசர் பாருங்க. பிரெயின் டீசர் வந்து how has the use of webcam made conversation more interesting. ஓகே, அடுத்தது ஃபர்ஸ்ட் இது என்ன வந்து இப்போ வெப்கேம் இல்லாமலாம் ஸ்டார்டிங்கில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? வெப்கேமில் கொஞ்சம் லேட்டராக தான் வந்தது. அப்போல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா நார்மல் கால் பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் தெரியாது, சிரிக்கிறது, அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனில் இருக்காங்க அதெல்லாம் தெரியாமல் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வீடியோ காலில் பார்க்கும்போது நமக்கு வந்து இன்னும் வந்து நிறைய மீன்ஸ் நல்லா இப்போ நேரில் பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உனக்கு டீச் பண்ணுறேன், சரியா? நீ வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருந்தேன்னா அது வந்து நம்ம முகத்திலே கண்டுபிடிச்சிருவேன். கரெக்டாக? இதுவே வந்து இன்கேஸ் வெப்கேம் இல்லை அப்படின்னா நான் என்ன நினச்சிப்பேன், ஓ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிப்பேன். புரியுதாம்மா? ஸோ நீங்கள் கிளாஸை கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ வெப்கேம் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து ஓவர் கம் பண்ணிடுச்சு. புரியுதா? அதுக்காக தான் உங்கள் ஸ்கூலில் நடத்தும் போது கேமரா ஆன் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. நேம் 2 devices which can be used as input as well as output devices. ஏதாவது 2 டிவைஸ் சொல்லுங்க. இன்புட் டிவைஸ் as well as output device. இது வெப்கேம். சரி. இது வாய்ஸ் ரெகக்னிஷன். வெப்கேம், அதுக்கப்புறம் அலெக்சா இருக்குல்ல, அது ஒரு டிவைஸ் தான். அது இன்புட் அவுட்புட் ரெண்டுமே அதுலேயே தான் இருக்கும். கரெக்டா? ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? ஒரு நிமிஷம். பார்த்தேன் போ. சரி, அடுத்தது பாருங்க, ஜாய்ஸ்டிக். சரி, ஜாய்ஸ்டிக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். கேம் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா ஜாய்ஸ்டிக்கு? கேம் விளையாடி இருக்கீங்களா நீங்க? கேம் கம்ப்யூட்டர் கேம் விளையாடுனதே இல்ல. சொல்லுப்பா. Okay. A joystick is an input device that is used to play games on computers. கரெக்டா? இப்போலாம் டிவியில் கூட இருக்குது, அந்த எக்ஸ்பாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம விளையாடலாம். ஜாய்ஸ்டிக்கில் ஒன்றும் இல்லை, இப்படி திருப்புறது, ஸ்டேரிங் மாதிரி திருப்புறது, இல்லைனா வந்து லெஃப்ட் ரைட்டு அப்பு டவுன் அந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் இருக்கும். அது என்னது ஆக்சுவலாக? இன்புட் டிவைஸ். கரெக்டாக? நம்ம கம்ப்யூட்டருக்கு கேமுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம்.
Okay, it usually has a handle with a firing button on top where the trigger finger is. Okay va, and it is often used to control inputs into a video game. அவ்வளவுதான் சிம்பிள். வீடியோ கேம் ஆடுறதுக்கு நம்ம இன்புட் கொடுக்குறோம், அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது பாருங்க பார்கோட் ரீடர். பார்கோட் ரீடர் பாத்துருக்கீங்களா? எங்க பாத்துருக்கீங்க? கடையில இது பண்ணுவாங்க. கடையில இந்த பார் மாதிரி லைனா போட்டிருக்கோம், அதுல இது மிஷின்ல வச்சு இது பண்ணுவாங்கனால டிங் டிங் சொல்லுது. என்னப்பா பாக்குறாய்? ஓகே, பார்கோட் எங்க பாத்துருக்கீங்க? கடையில. பார்கோட் ரீடர் எங்கம்மா பாத்துருக்கீங்க? இருடா ஒரு நிமிஷம். அவனும் அப்படிதான். எங்க பாத்துருக்கீங்க பார்கோட் ஸ்கேனர்? வெரி குட். சூப்பர் மார்க்கெட் கடையில எல்லாம் பாத்துருக்கீங்களா? அந்த ப்ராடக்ட்ல பார்கோட் இருக்கும், அதை அப்படியே ஸ்கேன் பண்ணுவாங்க பிரைஸ்க்காக. கரெக்டா? ஓகே, அதுதான். அது வந்து இன்புட் டிவைஸா அவுட்புட் டிவைஸா? இன்புட் டிவைஸ். ஏன்னா அந்த பார்கோட ஸ்கேன் பண்ணி அது இன்புட் கொடுக்குது கம்ப்யூட்டருக்கு. கரெக்டா? A barcode reader reads barcode as a input data. It consists of a light source, a lens and a light sensor. ஓகேவா? அதில் என்ன இருக்குன்னா, நமக்கு ஆக்சுவலாக பார்த்தா தெரியாது. அதில் வந்து இன்ஃப்ராரெட் லைட் வெளியில் வரும் ரெட் கலரில். நம்ம நார்மலாக விசிபிள் ஆகாது. சிலது வந்து விசிபிள் ஆகும், சிலது ஆகாது. அதை பார்கோட் மேலே இப்படி ஸ்கேன் பண்ணாங்கன்னா அந்த லைட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அது இன்புட்டை எடுத்துக்கும். அந்த பார்கோட அது ரீட் பண்ணும். புரியுதாமா? Okay, it is used to read the small images of lines and spaces that are affixed to retail store items, identification cards and postal mail. எல்லாத்துலயுமே இது இருக்கும். சரியா? It can identify a particular product number, person or location through these lines and spaces. உங்க புக்ல எல்லாம் பின்னாடி பாத்தீங்கன்னா இருக்கும் பாருங்க. புக்குக்கு பின்னாடி அட்டையில இருக்கும் பார்கோட் கீழே. ஓகே, அதை ஸ்கேன் பண்ணி தான் வந்து கடையில வந்து பில் போடுவாங்க. ஓகேவா? அந்த வெர்டிக்கல் லைன் இப்படி இருக்கும். இப்போ வந்து இப்போ அதில் லைன் திக்னஸ் கேப்பை பொறுத்து மாறும் ஒன்றுத்துக்கும். சரியா? இப்போல்லாம் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அதிகமாக? இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் பார்கோட் வந்து மோஸ்ட்லி வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுலாம் என்ன யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்க. பாக்ஸ் மாதிரி கட்டமாக இருக்கும். என்னது அது? அது என்னது? சொல்லுங்க. என்னம்மா? QR கோட்னு ஒன்னு இருக்கு தெரியுமா? புக்ல இருக்கும். பாக்ஸ் மாதிரி இப்ப கட்டமா இப்ப வந்து அதுதான் அதிகமா யூஸ் பண்றாங்க. அதுவும் பார்கோட் மாதிரியே தான். ஸ்கேன் பண்ணி இது பண்ணுவோம். போன்ல எல்லாம் நம்ம கூட ஸ்கேன் பண்ணலாம். ஓகே, குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் QR, குயிக் ரெஸ்பான்ஸ். பார்கோடு கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரீட் ஆகிடும். இப்போ பார்கோட்லாம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மடங்கி இருந்தது, கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா ஸ்கேன் பண்ணுறது கஷ்டம். கடையில் பார்த்துருக்கீங்களா? சம்டைம்ஸ் இப்படி பண்ணி அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஆகாது. அந்த மாதிரி பிரச்சனை வந்து QR கோடில் வராது. சரியா? இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது வந்து QR கோட். அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பட் பார்கோட் வந்து ஸ்டில் வந்து ப்ராடக்ட்டுக்கெலாம் பார்கோட் தான் போயிட்டுருக்கு. ஓகே, அங்கே பாருங்கள். இட் இஸ் யூஸ்டு டு ரீட் த ஸ்மால் இமேஜஸ் ஆஃப் லைன்ஸ் அண்ட் ஸ்பேசஸ் தட் ஆர் அஃபிக்ஸ்ட் டு ரீட்டைல் ஸ்டோர் ஐட்டம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதில் ப்ராடக்ட் நம்பரு, பர்சனு, லொக்கேஷனு எல்லாமே எது வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அதில். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பயோமெட்ரிக் சென்சர். பயோமெட்ரிக் சென்சர் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? பயோமெட்ரிக்னா தம் பிரிண்ட் சென்சர் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம்? இது பாஸ் டெய்லி எங்கே யூஸ் பண்ணுவோம்? தம் பிரிண்ட் நம்ம விரலை வச்சு அன்லாக்லாம் பண்ணுவோம். என்னது? ஃபோனில் இருக்குல்ல, அதான் பயோமெட்ரிக். ஃபோனில் இருக்குல்ல, ஃபோனில் நம்ம தம் பிரிண்ட் சென்சர் இருந்ததுன்னா பார்க்கலாம்ல, அதான் பயோமெட்ரிக். டைம் ஆகுது வைதா. ஓகே, a biometric sensor is used to recognize individuals on the basis of their physical or behavioral traits. ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஃபிசிக்கல்னா தம் பிரிண்ட் வந்து உலகத்தில் ஒருத்தருக்கு இருக்கா மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது. கரெக்டா? இந்த கையில கூட இருக்காது. ஆமாம். ஓகேவா? ஸோ அதை வந்து ஒரு ரெக்கக்னிஷன் இதுவாக பண்ணுவாங்க. அப்புறம் ஐரிஸ், கண்ணில் இருக்குல்ல, கண்ணை நம்ம ரொம்ப க்ளோஸாக பார்த்தோன்னா அதில் இந்த கோடாக இருக்கும் பாருங்கள். அதுவும் தம் பிரிண்ட் மாதிரி தான். ஒருத்தருக்கு இருக்கிறது இன்னொருத்தருக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ ஃபோன்லலாம் நம்ம வந்து ஈவன் வந்து ஃபேஸ் ரெக்கக்னிஷனு,
அதுக்கப்புறம் வந்து கண் ஐரிஸு அதெல்லாம் வச்சு கூட அன்லாக் பண்ணலாம். பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஃபோனு? அன்லாக் பண்ணுறதுக்கு இப்படி நம்ம முன்னாடி வச்சோன்னா அன்லாக் ஆகிடும். கண் இல்லைன்னா ஃபேஸ் வச்சு. சரியா? ஓகே. சரி, வெயிட்டு கம்மியாக இருக்காங்க. சரி, ஓகே. ஓகே. It is used to mark the attendance of the employees and student in organization. கரெக்டா? இப்போ ஸ்கூலில் நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டீங்க. காலேஜில் இல்லை வேலை செய்கிற இடத்துல வந்து அவங்க கரெக்டாக அந்த டைமுக்கு தான் வேலைக்கு வந்திருக்காங்கன்னு எப்படி தெரியும்? இல்லை வேலையை விட்டு போகும்போது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயோமெட்ரிக் மிஷின் இருக்கும். அதில் இப்படி உள்ளே போகும்போது இப்படி விரல வைப்பாங்க ஆஃபீஸ்லலாம். ஏன்னா ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வந்து ஏமாற்ற முடியாது. இப்போ உங்களுக்கு பதில் நான் வந்து தம்பிரிண்ட் வைக்க முடியாது. கரெக்டாக? அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஆஃபீஸு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க எத்தனை மணிக்கு போனாங்கன்னு தெரியறதுக்கு. கரெக்டாக? ஓகே. இப்போ காலேஜ் கூட நிறைய இடத்துல வந்துருச்சு இது. காலேஜ்லலாம் வந்து நாங்கள் படிக்கும்போதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜுக்கே போகாமல் ப்ராக்ஸி அட்டண்டன்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ கிளாஸில் ஒரு 40-50 பேர் இருக்காங்கன்னா ஸ்டாஃபால் எண்ண முடியாது. கரெக்டாக? ஒரு ஸ்டாஃபும் சும்மா அட்டண்டன்ஸில் வந்து நேம் படிக்கும்போது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கௌஷிக் என்ன பண்ணுவான், இப்போ இஸ்தா இருக்கான், இசப்பிரசாத் பாண்டா அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான், எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிவிடுவான். புரியுதா? அந்த மாதிரி வந்து தப்பு பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இருந்தது. அவங்க அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்க, சரி வந்திருக்காங்க போல இருக்குன்னு. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜஸில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்துருச்சு, தம் பிரிண்ட் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஏமாற்றலாம் முடியாது. தம் பிரிண்ட்டு 2 அடிக்கும். நீ அங்கதான் இருந்தன்றதுக்காக இன்னும் திரும்ப அவுட் அடிக்கணும். அதெல்லாம் நம்ம லெவலுக்கு அது மோஸ்ட்லி இருக்காதுமா தம் பிரிண்ட். என்ன ஓகேம்மா, புரியுதா? அதுதான் அட்டண்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் ஆல்சோ பாப்புலர் ஆஸ் செக்யூரிட்டி டிவைஸ் டு ப்ரொவைட் ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரி டு செக்யூர்ட் ஏரியாஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கு, ஓகேவா, ஈவன் வந்து இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ரூம் இருக்குது. இப்போ ஸ்கூலில் நீங்கள் எல்லா ரூமுக்கும் உங்களால் போக முடியுமா? ஸ்கூலில் சத்தம் போடாதடா. ஓகேவா, இப்போ ஸ்கூலுக்கு போகிறீங்க, எல்லா ரூமுக்கும் உங்களால் போக முடியுமா? போக முடியாது. இப்போ பேங்க்கு போகிறீங்க, பேங்க்கில் உங்களால் எல்லா ரூமுக்கு போக முடியுமா? லாக்கரு அங்கங்கே இருக்கிற ரூமுக்குலாம் உங்களால் போக முடியுமா? ஓகே, அதெல்லாம் என்னது, ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ். யார் வந்து ஆத்தரைஸ்டு பர்சனோ அவங்க மட்டும்தான் போகணும். ஸோ அந்த மாதிரி டோருக்குலாம் வந்து ஒரு டோருக்கும் ஒரு வாட்ச்மேன் போட முடியுமா? இவங்களை மட்டும்தான் உள்ள விடணும், இவங்களை விடக்கூடாதுன்னு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டோருக்கு வெளியில் இந்த மாதிரி சென்சார்ஸ் வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த தம் பிரிண்ட் வந்து நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த தம் பிரிண்ட் வச்சிங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. புரியுதம்மா? செக்யூரிட்டி பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பிரெயின் டீசர் பாருங்க. ஹவு ஹேஸ் த யூஸ் ஆஃப் பயோமெட்ரிக் சென்சர் என்ஹான்ஸ்ட் ஆர் செக்யூரிட்டி. என்ஹான்ஸ்டுனா எப்படி வந்து அது விரிவுபடுத்துது. ஓகேவா? எப்படிலாம் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. எப்படி நமக்கு யூஸ் ஆகுது? பயோமெட்ரிக் வச்சு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனு, இப்போ நம்ம ஃபோனை இங்கே வச்சுட்டு போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ அந்த காலத்துலலாம் வந்து ஃபோன் பெருசாக லாக்லாம் இருக்காது. இப்போ இப்படி வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா வேறு யாராவது நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணி கூட நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்க முடியும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பயோமெட்ரிக்லாம் வந்ததுனால நம்மளை தவிர வேறு யாராவது ஓப்பன் பண்ண முடியாது. புரியுதம்மா? இப்போ தம் பிரிண்ட்லாம் வந்து வேறு யாரும் வைக்க முடியாது. ஆமாம். ஓகே, நேம் த இன்புட் டிவைஸ் தட் டேக்ஸ் வாய்ஸ் ஆஸ் இன்புட். சொல்லுங்கள் பார்ப்போம், எந்த டிவைஸ் நம்ம வாய்ஸை வந்து இன்புட்டாக எடுத்துக்கோம்? என்ன டிவைஸ்? கூகுள் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் அலெக்ஸா. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம வாய்ஸை வந்து இன்புட்டாக எடுத்துக்கோம். Sorry, I don't know that. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, ஸ்கேனர். சரியா? ஸ்கேனரும் வந்து ஒரு இன்புட் டிவைஸ் தான். கரெக்டா? இப்போ நீங்கள் புக்கெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்கல்ல, ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்கல்ல, அது என்ன பண்ணுது? நம்ம மொபைல் டிவைஸ் வந்து இன்புட்டாக வாங்கிக்குது அந்த இமேஜை, கரெக்டாக ஸ்கேன் பண்ணுது. ஓகே, அங்கே பாருங்கள், a scanner is a device that help us to put printed pictures, text and illustrationனா ஒன்றும் கிடையாது, அந்த drawings-லாம் இருக்குல்ல, அதுதான் tables, drawings into a computer. It reads the images and translate the information into a form that the computer can use. புரிஞ்சிடுச்சா? நம்ம புக்கில் ஒரு ஹார்ட் காப்பியில் இருக்கிறத ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியாக மாற்றி நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து ஃபீட் பண்ணலாம்.
மீன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஸ்கேனர் யூஸ் ஆகும். ஓகேவா? ஃப்ளாட் பெட், ஷீட் ஃபெட், ஹேண்டில் ஹெல்ட், ஸ்லைட் அண்ட் ட்ரம் ஆர் 5 காமன் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேனர். அங்கே பாருங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 5 டைப் இருக்குது பாருங்கள். ஃப்ளாட் பெட்னா என்னது? நம்ம யூஸ்வலாக நார்மலாக இருக்கிற ஸ்கேனரு. இப்போ கடைக்கெலாம் போனீங்கன்னா இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணி பேப்பரை வைப்பாங்க, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது. அதுக்கப்புறம் வந்து ஷீட் ஃபெட்டு. ஷீட் ஃபெட்டுனா நம்ம இப்படி பேப்பரை விட்டோன்னா அப்படியே சர்ன்னு ஸ்கேன் பண்ணி வெளியில் வரும். பார்த்துருக்கீங்களா? அந்த செகண்ட் இதில் இருக்குது பாருங்கள், அது. அப்போ ஃபஸ்ட்டு இதில் ஃப்ளாட் பெட்டில் வந்து ஷீட்டு மூவ் ஆகாது, உள்ளே வச்சு இப்படி மூடிடுவோம். லைட்டு தான் இப்படி மூவ் ஆகும். ஷீட் ஃபெட்டில் பார்த்தோன்னா லைட்டு அதே இடத்துல இருக்கும், பேப்பர் அப்படியே மூவ் ஆகி ஸ்கேன் ஆகிட்டு வெளில வரும். பார்த்துருக்கியாடா? இதுடா நம்ம பிரிண்டிங் மிஷின் மாதிரி ஒரு சைடு பேப்பர் விட்டால் அப்படியே இந்த பக்கம் வரும் ஸ்கேன் ஆகிட்டு. மேலே இப்படி வச்சோன்னா அப்படியே வெளியில் வந்துடும். இதில் பேப்பர் நகராது, ஓப்பன் பண்ணி பேப்பரை கவுத்து வச்சுட்டு மூடிடணும், ஸ்கேன் ஆகிடும். எப்படி? இதுக்கு கீழே லைட் இருக்கும், லைட்டு மூவ் ஆகும், மூவ் பண்ணி ஸ்கேன் பண்ணும் ஏதாவது பிக்சரு ஏதாவது. இது ஹேண்டில் ஹெட் ஸ்கேனர் வந்து இப்போ நம்ம மொபைல்லலாம் ஸ்கேன் பண்ணுறோமே, ஹேண்ட் ஹெல்டுனா ஒன்றும் கிடையாது, கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கிறது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி ஸ்கேன் பண்ணுறோமா, ஒரே இடத்துல வச்சும் பண்ணுறோம், இல்லை நகர்த்தியும் பண்ணுவோம். அதில் காமிச்சிருக்கிறது வந்து கையில் இப்படி நகர்த்துற டிவைஸு. அது யூஸ்வலாக நம்ம பர்சனல் யூஸ் பண்ண மாட்டோம், சரியா? அதை இப்போ நம்ம ஃபோன் வந்ததுனால அது அதிகமாக யூஸ் ஆகலை. அது என்ன பண்ணோன்னா கீழே பேப்பரோ இமேஜோ வச்சுட்டு இப்படி நகர்த்தணும்னா அப்படியே ஸ்கேன் ஆகிடும். புரியுதா? இந்த மாதிரி ஹேண்ட் ஹெல்டு. ஓகே, அடுத்தது பாருங்கள், ஸ்லைட் ஸ்கேனர். ஸ்லைட் ஸ்கேனர்னா ஒன்றும் கிடையாது, ஒரு சைடில் இப்படி வைப்பாங்க, ஓகேவா? அது வந்து அப்படியே ஸ்லைட் ஆகி போகும், அவ்வளோதான். ஓகேவா? புரியல. இதுப்பா, இது நானும் பார்த்தது இல்லைடா, இதில் சின்ன சின்னதாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரியா? இது உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும், அப்படி தான் காமிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து ட்ரம் ஸ்கேனர். ஓகேவா? ட்ரம் ஸ்கேனர்லாம் யூஸ்வலாக வந்து ரொம்ப பெரிய பேப்பரு, ஓகேவா, ஒரு பெரிய சார்ட் எல்லாம் ஸ்கேன் பண்ணோன்னா அதில் ஸ்கேன் ஆகும். யூஸ்வலாக அந்த ட்ரம்மு பெருசாக இருக்கும், சரியா? நம்ம நார்மல் ஸ்கேனரில் வந்து பண்ண முடியாது. ஓகே, நான் அப்புறம் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன், சரியா? இப்போ காமிச்சா லேட் ஆகிடும், அதுக்கப்புறம் தனித்தனியாக வீடியோ அனுப்புகிறேன், அதில் சும்மா பாருங்கள் அது எப்படி இருக்கும்ன்ட்டு. ஓகே, நோ மோர். ரே குர்ஸ்வெயில், ஓகேவா, இன்வென்டட் த ஃபர்ஸ்ட் ஃப்ளாட் பெட் ஸ்கேனர். அங்கே பாருங்கள், அவர் தான் ஸ்கேனரை கண்டுபிடிச்சார் ஃபஸ்ட்டு. யார்? ரே குர்ஸ்வெயில். Nowadays we can download a scanner on our mobile phone also. கரெக்டாக? இப்போ தான் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டே டு டே லைஃப்ல இப்போ நீங்களாம் வந்து ஹோம்ஒர்க்லாம் அப்லோட் பண்ணுறீங்களா, எல்லாம் ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புறீங்க. ஓகே, அவுட்புட் டிவைசஸ் பார்க்கலாமா? இப்போ இன்புட் டிவைசஸ் புரிஞ்சிச்சா ஃபுல்லாக? ஓகே, இப்போ வந்து நம்ம அவுட்புட் டிவைசஸ், இப்போ இன்புட் கொடுத்தது எல்லாம் பார்த்துட்டோம். அந்த இன்புட்டை எப்படி நம்ம வந்து அவுட்புட்டாக வந்து காமிக்குது, எந்த டிவைஸ்லாம் காமிக்குதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, அவுட்புட் டிவைஸில் வந்து மோஸ்ட் காமன் என்னது? மானிட்டர் தான். மானிட்டர் தான் நமக்கு இமீடியட்டாக அவுட்புட் காமிக்கிறது. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகேம்மா. ஓகே, output devices. An output device displays the result of the input after it has been processed. Input கொடுத்தோன்னா அவுட்புட் வந்துடாது. இன்புட்டுக்கும் அவுட்புட் நடுவில் என்ன இருக்கு? ப்ராசஸிங். சரியா? இன்புட்டுக்கும் அவுட்புட் நடுவில் ப்ராசஸிங் நடக்கும், சரியா? The commonly used output devices are monitor, printer, plotter, speaker. மானிட்டர்னால் உங்களுக்கு தெரியும், ஓகேவா, டிஸ்பிளேயில் காமிக்கிறது. பிரிண்டர்னா நமக்கு பிரிண்ட் பண்ணி அவுட்புட் எடுத்துகிட்டு வர்றது. பிரிண்டரும் ஸ்கேனரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸ்கேனர் வந்து இன்புட் டிவைஸ், பிரிண்டர் வந்து அவுட்புட் டிவைஸ். பிரிண்டர் நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும், ஸ்கேனர் வந்து இன்புட்டாக எடுத்து கம்ப்யூட்டருக்குள்ளே ஃபீட் பண்ணும், சரியா? ஓகே, பிளாட்டர்னால் அதே பிரிண்டர் மாதிரியே தான். பிரிண்டர்ன்றது சின்னதாக இருக்கும். பிளாட்டர்னால் இந்த பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சுருப்பாங்க. டிராயிங் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த வேலையில்லா பட்டதாரியிலெல்லாம் அவன் கையில் சுருட்டிட்டு எடுத்துகிட்டு வருவானே பெருசாக, அந்த டிராயிங்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிளாட்டரில் தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப சின்ன பிரிண்டரில் பண்ண முடியாது, ஓகேவா? அதாவது பெரிய பெரிய சைஸ் பிரிண்டர் வந்து பிளாட்டர், அவ்வளோதான், சரியா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வெளியில் போகிறோம், இந்த பேனர்லாம் பார்த்துருக்கீங்களா? ரோட் சைடில் வச்சுருப்பாங்கல்ல, ஏதாவது கல்யாணத்தில் இல்லை ஏதாவது திருவிழாலெல்லாம் பேனர் பெருசாக அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம நார்மல் பிரிண்டரில் பிரிண்ட் பண்ண முடியுமா? அதெல்லாம் பிளாட்டரில் பண்ணுவாங்க, பெரிய மிஷினாக இருக்கும், சரியா? ஓகே,
Monitor. A monitor is one of the most familiar output devices. It is also called visual display unit. ஏன் அந்த visual display unitனா நமக்கு விஷுவலாக காமிக்குது, அதனால் டிஸ்பிளே பண்ணுது. The images that we see on a monitor are made up of tiny dots called pixel. இப்போ நம்ம மானிட்டரில் பார்க்குறது எல்லாமே வந்து ஈவன் தோ அது வந்து ஒரு நல்ல பிக்சர் மாதிரி தெரிஞ்சாலும் அதை ஜூம் பண்ணி கிட்ட போய் பார்த்தோன்னா அது சின்ன சின்ன டாட்டாக தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன டாட்டெல்லாம் சேர்ந்து தான் ஒரு இமேஜாக ஃபார்ம் பண்ணும். ஈவன் லெட்டர்ஸ் எல்லாமே. புரியுதாம்மா? ஓகே. The clarity of the image depends on the number of dots on screen. இப்போ நம்பர் ஆஃப் டாட்ஸ் நிறைய இருந்ததுன்னா அந்த பிக்சர் வந்து நல்லா கிளியராக தெரியும். புரியுதாடா? இப்போ அந்த டாட் வந்து ரொம்ப தூரமாக கம்மியாக இருந்ததுன்னா அந்த பிக்சர் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும், பிளர்ராக இருக்கும். புரியுதா? ஆமாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, உங்களுக்கு வந்து நான் ஒரு இது காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது நீங்கள் பிக்சல்னால் என்னென்னு உங்களுக்கு இன்னும் தெரியல, மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு விஷயத்தை காமிக்கிறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே. ஸ்கிரீன் தெரியுதம்மா? ஓகே. இப்போ பாருங்க, இதுதான் நான் சும்மா எம்எஸ் பெயிண்ட்ல வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை ஜூம் பண்ணிக்கிட்டே போவா? இங்க பாருங்க, இப்போ நான் ஃபுல்லாக ஜூம் பண்ணிட்டேன். இது எப்படி டாட்டாக தெரியுது பாருங்க. இதுதான் வந்து பிக்சல்ஸ். சரியா? இது நிறைய இருந்ததுன்னா நம்ம நார்மலாக பார்க்கும்போது நல்லா கிளியராக தெரியும். புரியுதம்மா? இதுவே அந்த டாட்லாம் வந்து கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் பிளர்ராக தெரியும். அதுதான் கான்செப்ட். புரிஞ்சிடுச்சா? ஸோ இப்போ நம்ம டிவிலாம் வாங்கும்போது வந்து 4K டிவி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, பிக்சல்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாரிட்டி சூப்பராக தெரியும். ஹெச்டி பிரிண்ட்டு. நம்ம படத்துலேயே வந்து ஹெச்டி பிரிண்ட்டு, நார்மல் பிரிண்ட்லாம் இருக்குல்ல, எஸ்டிலாம் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிளர்ராக தெரியும். ஹெச்டி பிரிண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும். பார்த்துருக்கீங்களா படம்லாம்? புரியுதாடா? ஹெச்டி பிரிண்ட் நல்லா பளிச்சுன்னு தெரியும். என்னப்பா இது ஒழுங்காகவே தெரியலன்னு சொல்லுவதில்ல நீ, சம்டைம்ஸ் கூட பிளர்ராக தெரியுதுன்ட்டு. அதுதான். ஓகேவா? அதில் என்ன அர்த்தம்னா பிக்சல்ஸ் நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஓகே. A colored image we see on a monitor are because of colored pixels. Of course, கலர்லாம் வந்து கலரில் இருக்கிற பிக்சல்ஸால் கலராக தெரியும். ஓகே. அடுத்தது வந்து கேத்தோட் ரே டியூப், சிஆர்டி. இப்போ யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இந்த பழைய படத்துலலாம் பார்த்துருந்தீங்கன்னா வந்து சிஆர்டி மானிட்டர்னுவாங்க. ஃப்ளாட்டாக இருக்காது, பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பழைய டிவிலாம் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. அது வந்து சிஆர்டி. ஓகேவா? அடுத்தது வந்து எல்சிடி, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. ஓகே. அதே மாதிரி தான் எல்இடியும் இருக்கும். எல்சிடிலே வந்து பேக் லைட் எல்இடியில் இருந்ததுன்னா அது எல்இடி டிவின்னு சொல்லுவோம். ஓகே. லைட் எமிட்டிங் டயோட். எல்சிடியும் எல்இடியும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் எல்இடி கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். சரியாம்மா? ஓகே. இது மானிட்டர்லேயும் இருக்குது, டிவிலையும் இருக்குது. இதே கான்செப்ட் தான். ஆர் த 3 types ஆஃப் மானிட்டர்ஸ் அவைலபிள். ஓகே. நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாமா? இப்போ அவுட்புட் டிவைஸில் மானிட்டர் பார்த்துட்டோம். மானிட்டரில் 3 டைப் இருக்குது. சிஆர்டி, கேத்தோட் ரே டியூப். எல்சிடி, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. எல்இடி, லைட் எமிட்டிங் டயோட். ஓகே. அதை வந்து எக்ஸ்பான்ஷன்லாம் படித்து வச்சுக்கோங்க, கேட்பாங்க. அடுத்தது பிரிண்டர். பிரிண்டரும் வந்து அவுட்புட் டிவைஸ். A printer is an output device that allow us to print or work on paper. நம்ம டைப் பண்ண டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இமேஜாக இருக்கலாம், இல்லை எது வேணாலும் இருக்கலாம். அது வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். There are mainly 3 types of printer on the basis of print method or print technology which are very popular nowadays. இந்த பிரிண்டரை 3 இதாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லா பிரிண்டரும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது. சரியா? இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பிரிண்டர் இந்த 3 டைப்பில் எந்த பிரிண்டர் சொல்லுங்கள்? சாதனா, அந்த 3 டைப்பில் எந்த டைப் சொல்லுங்க பார்ப்போம். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், இன்ஜெக்ட் பிரிண்டர். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரா? டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்லாம் நம்ம வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் பார்த்துருக்கீங்களா? இப்போ அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆஃபீஸ் இந்த இது நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில்
சவுண்டோட வரும். அப்படியே பிரிண்ட் ஆகுது உங்கள் வீட்டில்? அது ஆகாது. டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரில் நம்ம வீட்டில் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, உங்கள் வீட்டில் இருக்கிறது எய்தர் இங்க்ஜெட் பிரிண்டராக இருக்கும் இல்லை லேசர் பிரிண்டராக இருக்கும். சரியா? நம்மளது வந்து லேசர்மா. சரியா? ஓகே, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் அதில். ஓகே, நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஓகே, டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்னால் ஒன்றும் கிடையாது. அது ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணுறதுக்கு டாட் 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 டாட்டாக வைக்கும். ஒரு பென்சில் எடுத்து இப்போ நீங்கள் டாட் 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 பக்கத்தில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு இமேஜ் மாதிரி ஃபார்ம் ஆகும்ல, அதே மாதிரி தான். ஓகே, இது டாட் மேட்ரிக்ஸ். அந்த பிக்சல்ஸில் நான் காமிச்சேன்னா அதே மாதிரி டாட் 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 டாட்டாக வச்சு பண்ணோம். அதனால் இது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ஒரு லெட்டரை டைப் பண்ணுறதுக்கு. ஓகே, இது வந்து ரொம்ப ஏர்லி டேஸில் யூஸ் பண்ணது. இப்போலாம் வந்து அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை இது. ஓகே, டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் ஒர்க் லைக் அ டைப்ரைட்டர். டைப்ரைட்டர்னா டைப் ரைட் பண்ணுறது. த பிரிண்டர் ஹெட் ஸ்ட்ரைக்ஸ் த பேப்பர். அதான் சொன்னல, ஹெட் வந்து பிரிண்டர் ஹெட் வந்து பேப்பரை போய் அடிக்கும். டக் 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 டக்னு டாட் டாட்டாக வச்சுட்டு வரும். ஆமாம், அந்த இங்க் ரிப்பன் டு பிரிண்ட் கேரக்டர்ஸ். ஓகேவா? அதில் வந்து ரிப்பன் இருக்கும். ஸோ இப்படி இருக்கா ரிப்பன்னு, இது போய் அடிக்கும் போது என்ன ஆகும்? கார்பன் காப்பி மேலே வச்சு எழுதிருக்கீங்களா? கீழே வருமே, பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் எழுதுறதே வந்து 2 காப்பி வரணும்னா நார்மலாக என்ன பண்ணுவாங்க? அந்த ப்ளூ கலரில் ஒரு கார்பன் காப்பி பேப்பர் இருக்கும், அந்த பேப்பருக்கு அடியில் வச்சுட்டு இப்படி எழுதுவாங்க. மேலே எழுதுறது கீழேயும் வரும், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இந்த பிரிண்டரில் மேலே ரிப்பன் இருக்கும், கீழே பேப்பர் இருக்கும். இது போய் அடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ரிப்பனில் இருக்கிற இங்க் வந்து பேப்பரில் பட்டு பட்டு அது இமேஜாக ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஓகே ஓகே. இட் ஆல்சோ கால் த இம்பேக்ட் பிரிண்டர். ஸோ இந்த மாதிரி வந்து டாட் வந்து அடித்து ரிப்பனு கீழே பண்ணுறதுனால இதுக்கு வந்து இம்பேக்ட் பிரிண்டர்னு சொல்லுவாங்க. இம்பேக்ட்னா ஒன்றும் கிடையாது, தம்பு இம்ப்ரெஷன் அதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அச்சு. இப்போ மண்ணில் வந்து இப்படி கையை நல்லா இப்படி வைப்பீங்க, கை வச்சுட்டு கை தெரியுது பார், கால் தெரியுது பண்ணுவீங்களா, அந்த மாதிரி தான் இம்பேக்டை உருவாக்குறது. ஓகே, திஸ் பிரிண்டர் இஸ் ஸ்லோ அண்ட் நாய்ஸி பட் எக்கனாமிக்கல், ரிலையபிள் அண்ட் மோர் டியூரபிள். அதாவது இந்த பிரிண்டர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் ஆகும் ஒரு பேப்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சத்தம் ரொம்ப வரும், ஆனால் செலவு ரொம்ப கம்மி. ஏன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற இங்க் வந்து ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, ரொம்ப சீப்பு. ஓகே, அடுத்தது போயிடலாமா? இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ். இங்க்ஜெட் பிரிண்டர் ஆர் கால் நான் இம்பேக்ட் பிரிண்டர். இதில் வந்து எதுவும் ரிப்பன்லாம் இருக்காது, போயெலாம் எதுவும் அடிக்காது. சரியா? அதனால் இது வந்து நான் இம்பேக்ட். பிகாஸ் தேர் இஸ் நோ கான்டாக்ட் பிட்வீன் பேப்பர் ஹெட் அண்ட் தீஸ் பேப்பர் அந்த பேப்பர். அதாவது இது வந்து பேப்பரை போயிட்டு எதுவும் வந்து டச் பண்ணாது, மீன்ஸ் அழுத்தாது எதுவும். பிரிண்டிங் இஸ் டன் லைன் பை லைன் பை ஸ்ப்ரேயிங் இங்க் ஆன் அ ஷீட் ஆஃப் பேப்பர். இன்ஸ்டெட் ஆஃப் வந்து மேலே இங்க்ஜெட் டாட் மேட்ரிக்ஸில் இப்படி அடித்ததுக்கு பதிலாக இங்கே என்ன நடக்கும்னா கிட்ட வந்து இங்க் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்ப்ரே பண்ணும். அதுதான் இங்க் ஜெட்டு. ஜெட்டுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வேகமாக ஒரு போகிற பொருளை தானே ஜெட்டாக சொல்லுவோம். ஜெட் ஸ்ப்ரே, ஜெட்டு மாதிரி போது பாடுறா, ஜெட்டு ஸ்பீட்ரான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இதில் என்ன நடக்குன்னா உள்ள ஒரு ஹெட் இருக்கும், நல்லா பார்த்துக்கடா, ஹெட் இருக்கும். அதில் என்ன பண்ணுன்னா இங்கை வந்து பேப்பர் மேலே ஸ்ப்ரே பண்ணும். புரியுதா? ஸ்ப்ரே பண்ணி அந்த அந்த நம்ம என்ன இமேஜோ இல்லை லெட்டரோ உருவாக்கும். அதனால தான் இதுக்கு பேர் இங்க்ஜெட் பிரிண்டர். இங்கை ஜெட்டு ஸ்ப்ரே பண்ணும். ஜெட்டுனா ஸ்ப்ரே இங்கே. ஓகேவா? ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால. பிரிண்டிங் இஸ் டன் லைன் பை லைன் பை ஸ்ப்ரேயிங் இங்க் ஆன் அ ஷீட் ஆஃப் பேப்பர். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஸ்ப்ரேயிங் இங்க் ஆன் அ ஷீட் ஆஃப் பேப்பர் தான் கீவேர்டு. தீஸ் பிரிண்டர்ஸ் ஆர் மச் ஃபாஸ்டர் தென் த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். ஓகேவா? அது கம்பேர் பண்ணும்போது இது ஃபாஸ்ட்டாக வந்துடும். தே ஆர் மோர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் கன்சியூம் மோர் இங்க். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால ஃபாஸ்ட்டாக வரதுனால இங்க்கு நிறைய கன்சியூம் பண்ணோம், நமக்கு செலவு அதிகம். அடிக்கடி நம்ம இங்க்கு மாற்றுற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக இந்த இங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 பேஜஸ் அவ்வளோதான் வரும். திரும்ப நம்ம இங்கை ஃபுல்லாக மாற்றணும். நம்ம பிரிண்டரில் இங்க் எடுப்போம், பார்த்துருக்கியா? அந்த இங்க்கு தீந்துடும், அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும். பிளாக்கு கலரு, பிளாக் அண்ட் ஒயிட்னா வெறும் பிளாக் கிரே தான் வரும். கலர்னால் வந்து RYB வரும், பார்த்துருக்கியா? 3 கலரு. அந்த ரெட்டு எல்லோ ப்ளூ கான்செப்டில் வரும். அதை வச்சு நம்ம எல்லா கலருமே மேக் பண்ண முடியும். ஆமாம், எல்லா கலரும் மேக் பண்ணலாம். சரியா? ஆமாம், ஓகேவாம்மா? ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம அந்த இங்க்கெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? இப்படி இருக்கும், டப்பா டப்பாவா. உங்கள் பிரிண்டரில் எப்படி ஃபீட் பண்ணுவீங்க இங்க்கு? பார்த்துருக்கீங்களா? இங்க்கு இருக்கா, தீந்துருச்சான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? அந்த கேட்ரிட்ஜ் மாதிரி இருக்கும், அதை எடுத்து பார்ப்பீங்களா? ஓகே, அதுக்கு பேர் தான். ஓகேவா? அதான் இங்க் கேட்ரிட்ஜ் ஆர் யூஸ்ட் இன் இங்க்ஜெட் பிரிண்டர். அடுத்தது லேசர் பிரிண்டர். லேசர் மாதிரி அடிக்கும். ஓகே, அங்கே நம்ம என்ன பண்ணணும்? இங்கை வந்து ஸ்ப்ரே பண்ணணும், கரெக்டா? இங்கே வந்து லேசர்னா என்னன்னா, லேசர் உங்களுக்கே தெரியும், லைட்டு.
இங்கே வந்து லைட்டை அடித்து பிரிண்ட் பண்ணும். அதுதான் ஓகேவா, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். லேசர் பிரிண்டர் ஆர் ஆல்சோ நான் இம்பேக்ட் பிரிண்டர் தட் யூஸ் லேசர் பீம் டு பிரிண்ட் ஆன் பேப்பர். These printers are much faster than inkjet printer and the print quality is much superior. Superiorனா ரொம்ப பளிச்சுன்னு சூப்பராக தெரியும் inkjet printer கம்பேர் பண்ணும்போது. However, they are expensive and are mainly used in places where fine quality printing is required. ஓகே, யூஸ்வலாக நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து லேசர் பிரிண்டர் அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா நம்ம ரொம்ப அப்படியே வந்து சூப்பராக பளிச்சுன்னு பிரிண்ட் எடுக்கிறதுக்குலாம் நமக்கு தேவைப்படாது. அவ்வளோ செலவு பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூஸ்வலாக நம்ம இங்க்ஜெட் பிரிண்டர் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம எதுக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணுவோம் வீட்டில்? மோஸ்ட் ஆஃப் த டைம் டாக்குமெண்ட் தான் பிரிண்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஒரு கொஸ்டின் பேப்பரு இல்லைனா ஸ்கூலில் ஏதாவது பண்ண சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி நீங்கள் எழுதுவீங்க. கரெக்டாக? ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாமா? ஸோ யூஸ்வலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது இங்க்ஜெட் தான் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணும், காசு கொஞ்சம் கம்மி. எப்படி லேசர்ல அதை நான் உனக்கு அப்புறம் வீடியோ அனுப்புகிறேன். சரி, வீடியோ காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்கள். நோ மோர். An impact printer is a printing device in which the printing surface strike the paper. இதில் impact printer எது? 3 இதில் சாதாரண கேமரா கொஞ்சம் மேலே தூக்குங்க. இம்பேக்ட் எது போய் பேப்பரை டச் பண்ணும்? டாட் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இம்பேக்ட். டாட் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் ரிப்பன் இருக்கும், போய் டச் பண்ணும். மீதி ரெண்டுமே பேப்பரை போய் டச் பண்ணாது, ஸ்ப்ரே பண்ணும் லேசர். அதனால வந்து மீதி ரெண்டுமே வந்து நான் இம்பேக்ட். ஓகேவாம்மா? ஓகே, எக்ஸாம்பிள் ஆஃப் இம்பேக்ட் பிரிண்டர் இன்க்ளூட் டாட் மேட்ரிக்ஸ் அண்ட் பால் பிரிண்டர். பால் பிரிண்டர்னு ஒன்று இருக்குது, பட் இங்கே காமிக்கல. அதுவும் என்ன பண்ணுன்னா ரோல் ஆகும் பேப்பர் மேலே. சரியா? அதுவும் வந்து இம்பேக்ட் பிரிண்டர் தான். ஓகே, அடுத்தது பாருங்க. A non-impact printer is a printing device in which the images are created without being struck onto the paper. Example of non-impact paper include laser printer and inkjet printer. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது போய் பேப்பரை வந்து அடிக்காது. சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க. பிளாட்டர். பிளாட்டர்னா நான் என்ன சொன்னேன்? பெரிய பிரிண்ட், பெரிய சைஸ் பிரிண்டர். அவ்வளோதான். அங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க அது. ஓகேவா? A plotter is a special purpose output device. It is used to printer good quality drawings. டிராயிங்னா ஒன்றும் கிடையாது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனு, ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போகுதுன்னா அதில் பில்டிங்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும்ல, ப்ளூ பிரிண்ட், அதெல்லாம் ப்ளூ பிரிண்ட், அது எல்லாமே நம்ம சின்ன இதில் வந்து பிரிண்ட் பண்ணணும்னா பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் பேப்பரில் தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. சரியா? இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆஃபீஸஸ். ஓகேவா? அதாவது நம்ம பெரிய பெரிய பேனரை பிரிண்ட் பண்ணுறது அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம பண்ண மாட்டோம். பர்சனல் யூஸ்க்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. ஓகே, அடுத்தது பாருங்கள். அவுட்புட் டிவைஸில் ஸ்பீக்கர்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸ்பீக்கர்னா என்னன்ட்டு. ஸ்பீக்கர் தான் ஸ்பீக்கர். ஓகே, ஆமாம், அதான் வந்து ஸ்பீக்கர். ஓகே, ஸ்பீக்கர்ஸ் ஆர் யூஸ்டு டு லிசன் டு த ஆடியோ அவுட்புட் ஆஃப் அ கம்ப்யூட்டர். அவ்வளோதான். ஸ்பீக்கர் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஆடியோ அவுட்புட்டை கேட்கறதுக்கு. நோ மோர். ஆல் மல்டிமீடியா பிசிஸ். பிசிஸ்னா என்னது? பிசியோட எக்ஸ்பேன்ஷன் என்னது கௌஷிக்? பிசி கரெக்ட் தான், சொல்லுங்க. சொல்லு, கரெக்ட் தான். பர்சனல் கம்ப்யூட்டர். அதுதான் வந்து ஷார்ட்டாக நம்ம பிசின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹேவ் அ மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கர். யூஸ்வலாகவே பார்த்தோன்னா லேப்டாப்பில் என்ன இருக்கும்? மைக்ரோஃபோனும் இருக்கும், ஸ்பீக்கரும் இருக்கும். நமக்கு வேணும்னா எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம், சவுண்ட் அதிகமாக வேணும்னா. ஸ்பீக்கர் இல்லைனாலும் இதில் இருக்குடா ஸ்பீக்கரு, இதுலேயும் கேட்கும். இது நமக்கு இப்போ படம்லாம் பார்க்குறோம், கொஞ்சம் பின்னாடி உட்காந்து பார்க்குறோம், சவுண்ட் நிறைய வேணும்னா எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கரை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல்னால் வெளியிலேருந்து கனெக்ட் பண்ணுறது. ஓகே, இது லேப்டாப் கூட வராது. ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போ நம்ம இன்புட் அவுட்புட் வந்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? ப்ராசஸிங் டிவைசஸ். ஓகேப்பா? ஓகே, ப்ராசஸிங் டிவைசஸ்னால் நமக்கு தெரிஞ்சது தான். CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், is the processing device of a computer. It is called the brain of a computer. இது இல்லைன்னா ஒர்க்கே ஆகாது. சரியா? It processes the input given to a computer. It has 3 main component. நீங்கள் போன வருஷம் படித்தது தான். சிபியூவில் 3 மெயின் காம்பனண்ட் இருக்கு. என்னது? கண்ட்ரோல் யூனிட், ALU, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், அப்புறம் மெமரி யூனிட். ஓகேவா? கண்ட்ரோல்னா ஒன்றும் கிடையாது. அதுதான் வந்து நிறைய ஆப்ரேஷனுக்கு கோஆர்டினேட் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு.
அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் என்ன பண்ணுன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், லாஜிக்கல் ஆப்ரேஷன் அதெல்லாம் பண்ணும். சரியாம்மா? மெமரி யூனிட் என்ன பண்ணுன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணும் மெமரியில். கரெக்டாக? அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான் இது. சரியா? ஓகே. ஆனால் மெமரி யூனிட் பாருங்கள், அதில் வந்து ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. என்னென்னா RAM RAM ஆர் ROM. RAMனா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ROMனா ரீட் ஒன்லி மெமரி. சரியாம்மா? ஆமாம். RAM ஏன் அதை ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்கிறாங்கன்னா அதில் எந்த டேட்டாவும் பெர்மனண்ட்டாக ஸ்டோர் ஆகாது. ROM இருக்குது பாருங்கள், ராமில் தான் பெர்மனண்ட்டாக ஸ்டோர் ஆகும். ரேம் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது வந்து அங்கே மெயின் ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்து நமக்கு காமிக்கும். ஸோ டெம்பரரியாக தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். நம்ம ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து டெலிட் பண்ணிடும். புரியுதாம்மா? ஓகே. அடுத்தது பாருங்கள், ஸ்டோரேஜ் டிவைசஸ். Storage devices are used to record and store a large amount of data and information for a long time. கரெக்டா? நம்ம எப்போவுமே வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் நமக்கு வச்சுக்கிறதுக்கு பேக்கப்புக்கு தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். These devices are permanent or non-volatile. Storing devices may be primary or secondary. அதாவது நம்ம ஸ்டோர் பண்ணுறதை வந்து ப்ரைமரியாகவும் ஸ்டோர் பண்ணலாம், இல்லைனா செகண்டரியாகவும் ஸ்டோர் பண்ணலாம். ப்ரைமரினா இப்போ நம்ம லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இதுலேயே வந்து வச்சுக்கிறது ப்ரைமரி. புரியுதாம்மா? நான் இப்போ அடுத்து சொல்கிறேன். சரியா? ப்ரைமரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் ஆர் ஆக்சுவலி a பார்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் மெமரி. ப்ரைமரி ஸ்டோரேஜ்னா கம்ப்யூட்டர் கூடவே வருது பாருங்கள் மெமரி, ஹார்ட் டிஸ்க்கு, அதுதான் ப்ரைமரி. நம்ம அதை ரிமூவ்லாம் பண்ண முடியாது. ஓகே. செகண்டரி ஸ்டோரேஜ்னா வந்து நம்ம எக்ஸ்டர்னல்ல எதுலையா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும்ல, அதான் செகண்டரி. ஓகே. இப்போ ப்ரைமரி வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நம்ம செகண்டரிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சா? லேப்டாப் தொலைஞ்சிருச்சு, இல்லை லேப்டாப்பில் வந்து டெலீட் ஆகிடுச்சு, இல்லை கிராஷ் ஆகிடுச்சு, இல்லை ஃபயர் ஆகிடுச்சு, அப்போனா நம்ம அதில் ஸ்டோர் பண்ண டேட்டாவை எடுத்துக்கலாம். புரியுதாப்பா? ஓகே. ரேம் அண்ட் ராம் ஆர் டூ ப்ரைமரி டிவைசஸ். ஏன்னா ரேம் ரோம் ரெண்டுமே வந்து கம்ப்யூட்டரில் தான் இருக்கும். ஓகே. செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் ஆர் மெயின்லி எக்ஸ்டர்னல். ஆல்ரெடி நான் சொன்னது, நம்ம எடுத்து வச்சுக்கிறது பேக்கப்புக்கு. சரியா? பென் ட்ரைவு, சிடி, ஹார்ட் டிஸ்க்கு, ஃப்ளாப்பி டிஸ்க்கு, அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது. இப்போ ஃப்ளாப்பி டிஸ்க்லாம் அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அது ரொம்ப ஸ்டார்டிங் டைமில் வந்தது, அது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்டோரேஜ். பென் ட்ரைவ் மாதிரியே தான் இது, ஆனால் ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மி. ஒரு ஃபோட்டோ, ஒரு 2 ஃபோட்டோ போட்டு வச்சுக்கலாம், அவங்க தான் இருக்கும் ஸ்பேஸ். ஆமாம், அந்த காலத்தில் அவ்வளோ பெருசு இருக்குது, வேறு என்ன பண்ணுறது? அது உள்ள ஒன்றும் இல்லை, ஒரு மேக்னெட்டிக் டைப் இருக்கும், அவ்வளோதான். ஓகே. தீஸ் இன்க்ளூட் ஹார்ட் டிஸ்க், சிடி, டிவிடி. சிடி டிவிடினா என்னது? எக்ஸ்பான்ஷன். சிடிக்கு என்ன சொன்னேன்? காம்பேக்ட் டிஸ்க். ஓகே. காம்பேக்ட் டிஸ்க். டிவிடினா என்னது? டிஜிட்டல் வாலடைல் டிஸ்க், வெர்சடைல் டிஸ்க். சரியா? டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். எஸ்டி. எஸ்டினா என்னது? ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். ஓகேவா? எஸ்டி. அப்புறம் வந்து ஃப்ளாஷ் ஆர் பென் ட்ரைவ்னு சொல்லுவாங்க அதை. சரியா? அப்புறம் வந்து ஃப்ளாப்பி டிஸ்க். ஃப்ளாப்பி டிஸ்க் இப்போ யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் வந்தது. நான்லாம் காலேஜ் படிக்கும்போது ப்ராஜெக்ட்லாம் அதில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். அது ரொம்ப கம்மியான மெமரி அது. ஓகேவாம்மா? ஓகே. அடுத்தது பாருங்கள், நோ மோர். ஃப்ளாப்பி டிஸ்க் ஆர் அவுடேட்டட் அண்ட் நாட் யூஸ் நவ். அதாவது இப்போ அதிகமாக தேவைப்படல. அது ரொம்ப இது வேறு, லைட்டாக இப்படி ஷேக் ஆகிடுச்சுன்னா அது ஓப்பன் ஆகாது. அது ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும். கொஞ்சம் இப்படி ஆட்டிட்டனா கூட ஒர்க் ஆகாது. ஆமாம், அவ்வளோ சென்சிட்டிவ் அது. ஓகே, லெட்ஸ் டிஸ்கஸ். இஸ் இட் பாசிபிள் டு ஒர்க் ஆன் அ கம்ப்யூட்டர் வித்தவுட் த ஸ்டோரிங் டிவைசஸ்? சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டோரிங் டிவைசஸ் இல்லாமல் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கரெக்டாக? ஏன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணணும், அப்புறம் வந்து சாஃப்ட்வேர்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட நமக்கு ஸ்டோரேஜ் வேணும். கரெக்டா? ஓகே. அடுத்தது பாருங்க, சாஃப்ட்வேர். இதுவரை நம்ம என்ன பார்த்துட்டோம்? இன்புட் பார்த்துட்டோம், அவுட்புட் பார்த்துட்டோம், ப்ராசஸிங் பார்த்துட்டோம். ஓகே. இப்போ அந்த ஹார்ட்வேர் டிவைசஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு சாஃப்ட்வேர் வேணும். கரெக்டா? இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். As we already know, software is a set of instructions. Underline பண்ணுங்க. சாஃப்ட்வேர்னா என்னது? Set of instructions that tells a computer how to perform a specific task. Software is also referred to as program. Software நம்ம யூசுவலாக என்னன்னு சொல்லுவோம்? ப்ரோக்ராம் சொல்லுவோம். ஓகேவா? Software does the processing work for a computer. It receives input from a user, processes it and turns into a output accordingly. இது எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் வேணும். Okay, different types of softwares are used for different types of work. Correcta?
இப்போ வந்து நீங்கள் வந்து ஓகே டாக்குமெண்ட்டுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட் டைப் பண்ணணும், இல்லைன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்க? சிஸ்டம் சாஃப்ட்வேர். என்ன சாஃப்ட்வேர்? சிஸ்டம் சாஃப்ட்வேர் கரெக்ட் தான். என்ன சாஃப்ட்வேர்? ஆக்சுவலாக சிஸ்டம் சாஃப்ட்வேர் இல்லை, அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். எம்எஸ் வேர்ட், ஓகே, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் தானே போய் டைப் பண்ணுவீங்க, கரெக்டா? அது இப்போ வந்து மூவி பார்க்கணும், அதுக்கு வந்து நீங்கள் எம்எஸ் வேர்டை வச்சு பார்ப்பீங்களா? மூவி பார்க்கறதுக்கு எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்க? அதுவும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்றது சிஸ்டம்லேயே இருக்கிறது. மூவி பார்க்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? இப்போ விஎல்சி மீடியா பிளேயர், கரெக்டா? இப்போ நார்மலாக யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறது விஎல்சி மீடியா பிளேயர் யூஸ் பண்ணுவோம், கரெக்டாமா? ஸோ டிஃப்ரெண்ட் ஃபைலுக்கு டிஃப்ரெண்ட் வேலைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வீடியோ சேட் பண்ணணும், அதுக்கு நீங்கள் போயிட்டு மீடியா பிளேயர் யூஸ் பண்ணுவீங்களா? வீடியோ சேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கைப்பு, கூகுள் மீட்டு, ஓகே, இல்லை மெசஞ்சரு, வேறு ஏதாவது நம்ம அந்த வெப் பேஸ்டு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண முடியும், கரெக்டா? அதே மாதிரி தான், சரியா? அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் ஆர் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க். சாஃப்ட்வேர் ஆர் மெயின்லி ஆஃப் 2 டைப்ஸ். சாஃப்ட்வேரை 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, கம்ப்யூட்டர் வாங்கும்போது கம்ப்யூட்டரோடவே சில சாஃப்ட்வேர்லாம் வரும்ல, ஓகேவா? இப்போ கேமரா ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்பீக்கருக்கு நம்ம மியூசிக் பாட்டு கேட்குறது, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணுறது, ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். கால்குலேட்டர், நோட் பேட், இதெல்லாம் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேரோடு வரும், ஓகே? ஆனால் எம்எஸ் ஆஃபீஸ்லாம் வந்து லேப்டாப்போடு வராது, அதை நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸ்கைப்பு, கூகுள் க்ரோமு, கூகுள் இந்த மீட் வந்து வெப் பேஸ்டு இல்லைனா சாஃப்ட்வேரை கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விஎல்சி மீடியா பிளேயரு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபோட்டோஷாப், இதெல்லாம் நம்மளாம் வந்து நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிப்போம், கரெக்டாக? இப்போ ஃபோன்லலாம் பண்ணுறீங்களா, அப்ளிகேஷன் சொல்கிறீங்களா, அதே தான். அது எல்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். புரிஞ்சிடுச்சாமா? ஓகே. சிஸ்டம் சாஃப்ட்வேர் பாருங்கள். சிஸ்டம் சாஃப்ட்வேர் மேனேஜஸ் அண்ட் கண்ட்ரோல் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். It basically allows the hardware part of a computer to work together. Without the system software, a computer cannot operate as a single unit. System software இல்லைன்னா கம்ப்யூட்டர் ஒர்க்கே ஆகாது. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இல்லைன்னா ஒர்க் ஆகும், ஓகே? நமக்கு அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் தான் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்குமே தவிர கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகும். ஆனால் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இல்லைன்னா கம்ப்யூட்டரே ஒர்க் ஆகாது. புரிஞ்சிடுச்சா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சச் as விண்டோஸ், அதுக்கப்புறம் மேக் ஓஎஸ், மேக் வந்து ஆப்பிள்து, அப்புறம் வந்து லினக்ஸ், அது வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது யூஸ்வலாக நம்ம நார்மலாக வந்து பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம், ஓகே? ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஆமாம், விண்டோஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது. இப்போ அடுத்தது பாருங்கள், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ளிகேஷன்ன்றது நம்ம பர்டிகுலர் ஆப் இல்லை பர்டிகுலர் விஷயத்தை ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர், இல்லை டெவலப் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னு இருக்குது, அது இல்லைன்னா நம்மளால் வேர்டு, எக்ஸல், இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கு எல்லாத்துக்கும் எம்எஸ் ஆஃபீஸ்ன்ற ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தேவை. அடுத்தது அடோப் ஃபோட்டோஷாப். இப்போ ஃபோட்டோவில் நீங்கள் டெக்கரேட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பேக்ரவுண்டெல்லாம் மாற்றுவாங்க, ஓகே? மேக்கப்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வந்து இமேஜ் என்ஹான்சிங் டூல். அது என்னென்னா ஃபோட்டோஷாப். அது ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அதில் தான் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து கோரல் ட்ரான்றது அதுவும் வந்து கிராஃபிக்ஸ் தான், ஓகேவா? அதுவும் வந்து ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ அங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் டிசைன் டு பெர்ஃபார்ம் எ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இட் மே கன்சிஸ்ட் ஆஃப் அ சிங்கிள் ப்ரோக்ராம் ஆர் அ கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம். அது ஏன் கலெக்ஷன் சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆஃபீஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் என்னென்னலாம் வரும்? ஒன்று மட்டும் வராது. வேர்டு வரும், எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட், ஓகே? அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது? அதுக்கப்புறம் எம்எஸ் ப்ராஜெக்ட்ஸு, அந்த மாதிரி நிறைய இருக்குது அதில். அது எல்லாம் கலெக்ஷன் ஆஃப் இது வந்து எல்லாம் ஒரு சாஃப்ட்வேரில் வரும். புரியுதாம்மா? அடுத்தது பாருங்க, இதுவரை நம்ம என்ன பார்த்துட்டோம்? ஹார்ட்வேர் பார்த்துட்டோம், சாஃப்ட்வேர் பார்த்துட்டோம். இப்போ பாருங்க, ஸ்டோரிங் டேட்டா என்ன? கம்ப்யூட்டர்.
Like all the measurable quantities that have some unit, data or information can also be measured. Okay, நம்ம எப்படி நார்மலா வந்து ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர் சொல்றோம்ல, அதே மாதிரி டேட்டாவை மெஷர் பண்றதுக்கு நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம் சொல்லுங்க? டேட்டாவை மெஷர் பண்றது எதில் மெஷர் பண்ணுவோம்? மெகாபைட், பைட்ஸ், பைட்ஸ், கிலோபைட், மெகாபைட், கிகாபைட், டெராபைட். ஜிகாபைட் அப்புறம் தான் டெரா. சரியா? ஓகே, அங்க பாருங்க. For example, liquids can be measured in liters and distance can be measured in meters. Similarly, data in computer can be measured in bits and bytes. பிட்ஸ்ன்றது ரொம்ப சின்னது, மில்லிமீட்டர் மாதிரி. மில்லிமீட்டர் தானே நம்ம மெஷர்மெண்ட்ல ரொம்ப சின்னதுன்னு சொல்லுவோம். மைக்ரோமீட்டர்லாம் இருக்குது, பட் நீங்கள் யூஸ் பண்ணுறது மில்லிமீட்டர். அந்த மாதிரி பிட்ஸில் தான் ஆரம்பிக்கும். 8 பிட்டு வந்து ஒரு பைட்டு. ஓகேவாமா? அந்த மாதிரி போகும் ஒன்று ஒன்றா. 8 பிட்டு ஒரு பைட்டு. 1024 பைட்டு வந்து 1 கிலோ பைட்டு. 1024 கிலோ பைட் ஈக்குவல் டு 1 மெகாபைட். 1024 மெகாபைட் ஈக்குவல் டு 1 கிகாபைட். 1024 ஜிகாபைட் ஈக்குவல் டு 1 டெராபைட். ஓகேவாமா? 1024 டெராபைட் ஈக்குவல் டு டெராபைட் தெரியடா. டெராபைட்டுக்கு அப்புறம் நான் மறந்துட்டேன். இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க. A computer stores data in the form of bits and bytes. Bits are binary digit. Bitsனா ஒன்றும் கிடையாது, zeros and ones தான். அதான் பைனரின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 0 இல்லைனா 1 தான். 0னா ஆஃப், 1னா ஆன். அந்த கான்செப்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதை தான் பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. A bit is a smallest unit of information which a computer can process. A byte is a combination of bits. 0 1 1 0 1 1 1 1 1 0 அந்த மாதிரி காம்பினேஷன் சேர்ந்தது தான் பைட். It is a basic storage unit in a computer memory. 1 byte means 1 character. ஓகேவா? A character can be an alphabet, number or a symbol. அந்த கேரக்டர் வந்து ஒரு ஆல்ஃபபெட்டா ABCDயா இருக்கலாம், இல்லை 1 2 3 ஒரு நம்பராக இருக்கலாம், இல்லைனா சிம்பிளாக இருக்கலாம், கம்மா, ஃபுல் ஸ்டாப், கிரேட்டர் தேன், லெஸ் தேன், அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக கூட இருக்கலாம். இங்கே கீழே பாருங்க, இது நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? 8 பிட்டு வந்து 1 பைட்டு. அப்புறம் பைட் கிலோபைட், கிலோபைட் மெகாபைட், மெகாபைட் ஜிகாபைட், ஜிகாபைட் டெராபைட். இதை மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது கம்ப்யூட்டர் எட்டிக்வேட். A computer may come under a virus attack if songs or games are downloaded on it from the internet too often. Install antivirus to protect your computer from any harmful virus program. கம்ப்யூட்டரில் வைரஸ்ன்னு இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன்லாம் இருக்கோம். இப்போ நம்ம எந்த வைரஸில் அஃபெக்ட் ஆகியிருக்கோம்? கொரோனான்ற ஒரு வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது நமக்கு வந்து பிரச்சனை வருது. கரெக்டாக? அதே மாதிரி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேருக்குள்ளே ஏதாவது கரப்டட் ப்ரோக்ராம் போயிட்டு நல்லா சிஸ்டமில் அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதை போய் எதையாவது மாற்றி விட்டால் என்ன ஆகும்? கம்ப்யூட்டர் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. கரெக்டாக? நம்ம ஏதாவது ப்ரெஸ் பண்ணுவோம், அதை ஏதாவது காமிக்கும், ஒழுங்காக ப்ராசஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? அதை தான் கம்ப்யூட்டர் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி நமக்கு உடம்புக்குள்ளே வைரஸ் போனால் நம்ம ஒழுங்காக இப்போ லங்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுதோ, அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ளே வைரஸ் போயிடுச்சுன்னா கம்ப்யூட்டர் வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. சரியா? ஹேங் ஆகும், ஹீட் ஆகும், இல்லை க்ளோஸ் ஆகும், அந்த மாதிரிலாம் ஆகும். ஓகே, ஆனால் அந்த வைரஸ் வந்து ஃபிசிக்கலாக இருக்கிற வைரஸ் கிடையாது, ப்ரோக்ராமாக தான் இருக்கும் அந்த வைரஸும். புரியுதாம்மா? அதுக்காக வந்து க்ளீனாக வச்சுக்கலாம், அதனால வைரஸ் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, அது ஒரு சாஃப்ட்வேர். பண்ணுவாங்க, தப்பாக வந்துட்டா இல்லை. வெளியிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேணும்னே வைரஸை க்ரியேட் பண்ணி கம்ப்யூட்டர் இப்போ நெட்டில் தானே இருக்குது, நீ எதையாவது போய் நீ கிளிக் பண்ணுவேன், உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே வந்துடும். இன்டர்நெட் கனெக்ஷனில் ஏதாவது ஒரு ஆடு வருது, இங்கே கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு 1000 rupees ப்ரைஸ் வந்துருக்கு அப்படின்வாங்க. மக்கள் உடனே என்ன பண்ணுவாங்க? ஹே, ப்ரைஸ் வந்திருக்கு எனக்குன்னு கிளிக் பண்ணுவியா? கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும்னா, அவங்க ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. நீ அதை கிளிக் பண்ணால் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிடும் அந்த வைரஸ் வந்து. அதனால தான் அடிக்கடி நம்ம கேமு அந்த மாதிரி விஷயம்லாம் டவுன்லோட் பண்ணக்கூடாது. புரியுதா? கரெக்டான இருக்கிற வெப்சைட்டில் இருந்தால் பண்ணணும். ஓகே, ஃபாஸ்ட்டாக கீவேர்ட்ஸ் பார்த்துடலாமாம்மா? அங்கே பாருங்க, பிட்டுன்னா என்னன்னு சொன்னேன்? ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். 0 இல்லைன்னா 1, பைனரி தான். அப்புறம் பைட்டு, a unit of measurement of computer memory.
கம்ப்யூட்னா என்னது? கால்குலேட். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன்லேயே சொல்லியிருக்கேன் ஏன் கம்ப்யூட்டர்னு பேர் வந்ததுன்னு. அது கால்குலேட் பண்ண தான் யூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட், அதனால தான் அது கம்ப்யூட்டர்னு சொன்னாங்க. அப்புறம் CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். CRT டப்பா மாதிரி இருக்குமே மானிட்டர். சொல்லு ஆறு ஒழுங்கா படி. ஒழுங்கா படிக்கணும் சரிங்களா? கேத்தோட் ரே டியூப் சொல்லு பாப்போம் கரெக்டா இன்னொரு தடவை. ஓகே. LCD லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்ப்ளே. LED லைட் எமிட்டிங் டயோட். VDU என்னது? மானிட்டர் தான், விஷுவல் டிஸ்ப்ளே யூனிட். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல இதுதான். ஓகே, லெட்ஸ் ரீகால் பாருங்க. A computer is an electronic machine. It works on principle of IPO. IPO னா என்னது? Input processing output. Input process output. Okay, all the physical devices of a computer that we can touch and see are called hardware. Input and output devices are together called the computer peripheral or peripheral devices. ரெண்டு சேர்ந்தது. Input devices are used to give input to a computer. A processing device is used to process the given input. Output devices give the result of the work done by a computer. Storage devices are used to store data for future use and safety. Software are mainly of two types: system software, application software. சொல்லு. சொல்லு என்ன இந்த ரெண்டு சாஃப்ட்வேர்? என்ன சாஃப்ட்வேர்? System software, application software. Okay. A computer stores data in the form of bits and bytes. Bits என்றது சின்னது, bytes என்றது அதோட கொஞ்சம் பெருசு. Bitsக்கு 8 bits சேர்ந்தது தான் 1 bytes. bitsக்கு முன்னாடி எதுவும் கிடையாது, bits தான் ஸ்மாலஸ்ட், 0 1 அவ்வளவுதான். ஓகே. ஓகே, क्वेश्चन ஆன்சர் கொஞ்சம் ஃபாஸ்டா பாத்துடலாமாமா? ஓகே, எக்ஸர்சைசஸ் பாருங்க. டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் given to a computer are called என்ன வரும் ஃபர்ஸ்ட்க்கு? inputs. The devices that help us to enter data into a computer are called input devices. What are the devices that give us the result of the work done on a computer called result? எதுக்கு எடுத்துக்கோ? output devices. Which of the following devices is meant for pointing and selecting items on a computer? Pointing. Mouse. Which of these can be used in place of a mouse? மவுஸ்க்கு பதிலா நம்ம வேற என்ன யூஸ் பண்ணலாம்? லைட் பென். ஜாய்ஸ்டிக்லாம் வராது, நல்லா யோசிங்க. லைட் பென் தான் மவுஸ் பதிலா, அதுவும் தான் பாயிண்டர். Which of the following is responsible for performing various arithmetic operation? என்ன வரும்? மெமரி யூனிட்டா வரும். arithmetic operation எது பண்ணும்? arithmetic logic unit. ஓ, அவ எழுதி அனுப்பிச்சிருக்காளா இது? ஓகே சாதனா, நீங்க மெமரி யூனிட் டிக் பண்ணிருக்கீங்க பாருங்க. அடிக்கலடா, நீ தான் முத ஸ்கேன் பண்ணனும்னு நினைச்சிட்டேன். சாதனா 6க்கு வந்து arithmetic logic unit. என்கிட்ட புக்கே இல்ல. மெமரி யூனிட் கிடையாது. arithmetic logic unitல தான் arithmetic operation நடக்கும். கரெக்ட்டா? ஆமா. ஓகே. அடுத்தது, which of the following software manages and control hardware? System software. 1 MB is equal to 1024 1024 kilobyte. 1000 கிடையாது, 1024. இதுல நீங்க கிலோன்னு பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இங்க வந்து 1024 தான் வந்து ஒரு தடவையும் போகும். ஏன்னா அது வந்து 2 பவர். ஓகேவா? அதெல்லாம் நீங்க ஹையர் கிளாஸஸ்ல படிப்பீங்க. 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 52. ஓகே, 124 அந்த மாதிரி வரும். Answer the follow. 128 128 256 512 அதுக்கப்புறம் 1014. ஓகேவா? 2 பவர் 8 வரும். 8 bits வந்து ஒரு பைட். 1024 பைட் 1 கிலோபைட். 1 kilobyte, 1024 kilobyte, 1 megabyte. ஓகே, ஆன்சர் த ஃபாலோயிங் பாருங்க. IPO சைக்கிள்னா என்னது? இன்புட் ப்ராசஸிங் அவுட்புட். கிராஃபிக் டேப்லெட் என்னது? கிராஃபிக் டேப்லெட் வந்து என்னது?
அந்த சிக்னேச்சர்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, டச் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு. ஆமாம். நேம் எனி 2 types ஆஃப் ஸ்கேனர். ஸ்கேனரில் 2 டைப் சொல்லுங்க பார்ப்போம். QR Tablet scanner. ஸ்கேனரில் என்னது 2 டைப்பு? பிரிண்டரில் நம்ம பார்த்தோம், இவ்வளோ இருக்கு பாருங்க, 5 இருக்கு. ஃப்ளாட் பெட், ஷீட் ஃபெட், ஷீட் வரும், ஹேண்ட் ஹெல்ட், அப்புறம் வந்து ஸ்லைட் ஸ்கேனர், அப்புறம் ட்ரம் ஸ்கேனர். 5 இருக்கு. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கிவ் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஸ்கேனர் அண்ட் வெப் கேமரா. ஸ்கேனர் வந்து டாக்குமெண்ட் இல்லைனா ஒரு பேப்பரை ஸ்கேன் பண்ணுறதுக்கு, இமேஜஸ் ஏதாவது. வெப் கேமரா எதுக்கு? வீடியோ கால் பண்ணுறதுக்கு. ஓகேவா? வீடியோ சேட் பண்ணுறதுக்கு இல்லை வீடியோ கால் பண்ணுறதுக்கு. கிவ் 2 differences between டாட் மேட்ரிக்ஸ் அண்ட் இங்க்ஜெட். டாட் மேட்ரிக்ஸ் வந்து அடிச்சு டாட்டா இம்பாக்ட் பண்ணும். சரியா? அது ஸ்லோவா இருக்கும். இங்க்ஜெட் பிரிண்டர் வந்து ஃபாஸ்ட் ஸ்ப்ரே பண்ணும். ஓகே, நான் இம்பாக்ட். ஆமாம், அது நாய்ஸியாக இருக்கும். இது நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. டாட் மேட்ரிக்ஸ் வந்து சீப்பு, இங்க்ஜெட் வந்து எக்ஸ்பென்சிவ். சரியாம்மா? ஓகே. வாட் ஆர் ஸ்டோரேஜ் டிவைசஸ்? நேம் எனி 2. ஸ்டோரேஜ் டிவைஸ்னால் என்னது? எதுலலாம் நம்ம வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமோ அதெல்லாம் ஸ்டோரேஜ் டிவைஸ். என்னென்ன ஸ்டோரேஜ் டிவைஸு? சிடி ரோம், பென் டிரைவ் ஆர் ஃப்ளாஷ் டிரைவ் ஆர் ஹார்ட் டிஸ்க், அப்புறம் ஃப்ளாப்பி டிஸ்க். இல்லைம்மா, அவன் தெரிஞ்சா சொல்கிறான். ஓகே, அடுத்தது பாருங்க. கிவ் 2 differences between சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்றது கேமரா கொஞ்சம் மேலே தூக்குமா, கீழே இருக்கு, அது ஒரு இடத்துல வச்சிருங்க ஃபிக்ஸடா. அப்படியே இருக்கட்டும். ஓகே. சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்றது என்னது? கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட்வேர் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது, அதுதான் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்றது டு பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது நம்ம வந்து, ஆமாம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்னென்னது சொல்லுங்க எக்ஸாம்பிள். சொல்லுங்க, நம்ம தான் பார்த்தோமே 3 டிராயிங் மாதிரி போட்டதாங்களா, 3 பிக்சர். என்னென்னது? மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மேக் ஓஎஸ், அப்புறம் லினக்ஸ். ஓகே. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்னென்னது? எம்எஸ் ஆஃபீஸ். கரெக்டா? எம்எஸ் ஆஃபீஸ் வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் வேற என்னது? அப்புறம் வந்து நம்ம கூகுள் சர்ச்னு சொல்லலாம். சரியா? இப்போ கூகுள் குரோம். கரெக்டாக, கூகுள் குரோம் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் விஎல்சி மீடியா பிளேயர், ஸ்கைப்பு, ஃபோட்டோஷாப், அப்புறம் கோரல் ட்ரான்னு ஒன்று இருந்ததில்ல, அது. ஓகேவா? அது எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகே, அடுத்தது பாருங்க. கிவ் 1 word answer for the following collections. 8th question விட்டனா. How is the data stored in a computer? எப்படி வந்து டேட்டா ஸ்டோர் ஆகுது? டேட்டா ஸ்டோர்ட் இன் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ். கரெக்டா? பிட்ஸ் அண்ட் பைட்ஸ்ல தான் ஸ்டோர் ஆகுது. 8 bits வந்து ஒரு பைட். கரெக்ட். அடுத்தது பாருங்க. 1 word answer. 1024 megabyte எவ்வளோ? 1 gigabyte. 1024 kilobyte 1 megabyte. 8 bit வந்து 1 byte. பைட்ஸ்னு சொல்லக்கூடாது, 1 byte தான் சிங்குலர். 1024 bytes வந்து 1 கிலோபைட்டுக்கு வந்து KILA போட்டிருக்கீங்க பாருங்க. கிலோபைட்ஸ். ஓகே, put the devices in the correct column. Input devices எதெல்லாம் இன்புட்? கீபோர்ட், வெப்கேம், சாதனா. லேசர் பிரிண்டர் வந்து அவுட்புட் டிவைசஸ். ஸ்கேனர் தான் வந்து இன்புட். சரி, நான் ஒன்னொன்னா கேக்குறேன், சொல்லுங்க. கீபோர்ட் இன்புட்டா அவுட்புட்டா? வெப்கேம் வந்து இன்புட். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் அவுட்புட். ஒன்னொருத்தர மாத்தி சொல்லுங்க அவுட்புட். ஓகே, சாதனா நீங்க சொல்லுங்க. பார்கோட் ரீடர் அவுட்புட். பார்கோட் ரீடர்ல உங்களால ஏதாவது பார்க்க முடியுமா?
எந்த விஷயத்துலலாம் உங்களால் ஏதாவது பார்க்க முடியுமோ அதுதான் அவுட்புட்டு. சரியா? பார்கோட் ரீடரில் நம்மளால் பார்க்க முடியாது. பார்கோடை தான் ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டர் உள்ளே அனுப்புவோம். ஸ்பீக்கர். நான் சொல்றேன் அவுட்புட். ஓகே. லைட் பென். லைட் பென். input, வெரி குட். மானிட்டர். மானிட்டர் அவுட்புட். ஜாய்ஸ்டிக். சாதனா. input, கேக்குதா? ஓகே. லேசர் பிரிண்டர் சொல்லு கௌஷிக். லேசர் பிரிண்டர். அவுட்புட். ஓகே. சாதனா. பிளாட்டர். பிளாட்டர் பெரிய சைஸ் பிரிண்டர். பிளாட்டர் என்ன பண்ணுவோம் அதில்? output, அவுட்புட். பிளாட்டர்லேருந்து நமக்கு கிடைக்கும் கரெக்டா? ஓகே. ஸோ அவுட்புட். ஸோ இதெல்லாம் நீங்கள் மாற்றி எழுதிருங்க. 2-3 தப்பு பண்ணியிருக்கீங்க. பிரிண்டர் பிளாட்டர்லாம் வந்து இன்புட்டில் வராது, அவுட்புட்டில் வரும். சரியாம்மா? அதே மாதிரி ஜாய்ஸ்டிக், லைட் பென், பார்கோட் ரீடர்லாம் இன்புட்டில் வரும். கடைசி 3 மாற்றி எழுதிருக்கீங்க அப்படியே. சரியா? அதை அப்புறமா சரி பண்ணிக்கோங்க. okay, ஓகே. அடுத்தது பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். கீபோர்ட். most commonly used input device. correct. barcode reader reads small images of lines and spaces. barcode la line இருக்கும். standing line sleeping line barcode la standing lines இருக்கும் கருப்பா. ஓகே. அடுத்தது பாருங்க. biometric sensor used as a popular security device. correct. securityனா ஓபன் பண்ணாம இருக்கிறது, லாக் பண்றது, அன்லாக். அதுக்கு மைக்ரோஃபோன் output sound from a computer. மைக்ரோஃபோன் கிடையாதுமா. மைக்ரோஃபோன்னா நம்ம பேசுறத இன்புட்டா எடுக்கிறது. அதுதான் அது என்ன வரும் அப்போ? E used to give input as sound or voice. கரெக்டா? மைக்ரோஃபோன் வந்து கம்ப்யூட்டர் கொடுக்குற இன்புட். ஸ்பீக்கர் தான் அவுட்புட், சவுண்ட் அவுட்புட். சரியா? 5க்கு தான் A வரும். அவுட்புட் சவுண்ட் ஃப்ரம் அ கம்ப்யூட்டர். ஸ்பீக்கர் வந்து அடுத்தது வந்து மானிட்டர். மானிட்டர் என்னது? விஷுவல் டிஸ்ப்ளே யூனிட், VDU. ஓகே. அடுத்தது பாருங்க. கீழே பிக்சர். வெப்கேம், கிராஃபிக் டேப்லெட், ஜாய்ஸ்டிக். ஓகேவாம்மா? அடுத்தது பாருங்க. பிக்சர்ல கீழே என்ன இருக்கு? லாஸ்ட்ல பார்கோட் ரீடர், லைட் பென். கரெக்ட். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், ஃபிளாட் பெட் பிரிண்டர், CD காம்பாக்ட் டிஸ்க். இது வந்து SD அண்ட் மைக்ரோ SD கார்டு. ஓகே. ஓகே. இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் சும்மா அப்படியே நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன் பாருங்க. டைப்ஸ் ஆஃப் பர்சனல் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டேஷ்னரி கம்ப்யூட்டர், அதாவது டெஸ்க்டாப்பு. நம்ம ஸ்டேஷ்னரி கம்ப்யூட்டர்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ண மாட்டோம், ஒரே இடத்துல தான் வச்சிருப்போம். கரெக்டா? அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி CPU, மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் நம்மளால CPU தூக்கிட்டு போவோமா? ஒரு இடத்துக்கும் போக மாட்டோம், அது ஒரே இடத்துல இருக்கும். அது வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். ஓகே. சர்வர் அண்ட் ஒர்க் ஸ்டேஷன். அது பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் நம்ம ப்ரோக்ராமில் நிறைய லோட் பண்ணுறோம், கிராஃபிக்கில் நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். சரியா? அதால் ஒர்க் பண்ண முடியாது, அதுக்கு மெமரிலாம் நிறைய தேவைப்படும். அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து சர்வர் அண்ட் ஒர்க் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அது சர்வராக ஆக்ட் ஆகும். ஆமாம் கிராஃபிக்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து சர்வர் டைப் ஆஃப் இதுதான் வேணும். அடுத்தது வந்து நெட்டாப். ஓகேவா? நெட்டாப்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்மால் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், அவ்வளோதான். சரியாம்மா? அது வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. நார்மலாக ஒரு இன்டர்நெட்டை சர்வ் பண்ணுறதுக்கு, ஒரு ஆடியோ வீடியோ இல்லாட்டி ஏதாவது படம் பார்க்குறதுக்கு, இல்லை பாட்டு கேட்குறது, அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அது ரொம்ப லோட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது வந்து பவர் ரொம்ப கம்மியாக எடுக்கும். அது வந்து ரொம்ப ஜென்ரல் யூஸுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க. அடுத்தது அதனால தான் அதுக்கு பேரே நெட் டாப்பு, சும்மா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு தான். அடுத்தது மொபைல் கம்ப்யூட்டர். மொபைல்னா என்னது? ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணுவோம் ஈஸியாக. அது என்னது? லேப்டாப். உங்களுக்கே தெரியும், லேப்டாப் நம்ம எங்கே வேணாலும் வச்சு ஒர்க் பண்ணலாம், சார்ஜ் இருந்ததுன்னா. சரியா? சார்ஜ் இருந்துச்சுன்னா நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வேணாலும் உட்காந்து ஒர்க் பண்ணலாம். கரெக்டா? ஓகே. அடுத்தது வந்து டெஸ்க் நோட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்க, அதுவும் லேப்டாப் மாதிரியே தான். சரியா? ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரியா?
இது வந்து இதில் கொஞ்சம் அந்த உள்ள ஹார்ட் டிஸ்க் அதெல்லாம் சைஸ் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இது நம்ம நார்மலாக யூஸ் நம்ம பர்சனல் யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது நோட் புக்கு. நெட் புக் லேப்டாப்புக்கும் லேப்டாப்புக்கும் நெட் புக்குக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம எப்படி டெஸ்க்டாப்லேயே வந்து நெட்டாப் பார்த்தோமோ அதே மாதிரி நெட் புக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும். சும்மா நெட்டு மட்டும் இது யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக ப்ரௌஸ் பண்ணி ஏதாவது ப்ரௌஸ் பண்ணுறது இல்லை ஆன்லைனில் யூடியூப் வீடியோ பார்க்குறது அந்த மாதிரி இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. கூகுள் ஆமாம் அந்த மாதிரி. அப்புறம் டேப்லெட் பிசினா என்னது? நம்ம டேபு டேப் நம்ம யூஸ்வலாக டேப்னு சொல்கிறோம்ல, டேப்லெட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் டேபு. இல்ல டேப்லெட் சின்னதாக இருக்கும்லடா டேப்லெட்டு மாத்திரை, அதுக்காக அந்த பேரை வச்சாங்க. இதுவும் சின்னதாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ பெருசாக இருக்குது. அப்போ வந்து இது கம்ப்யூட்டர் கம்பேர் பண்ணும்போது இது சின்னது. அப்புறம் வந்து அல்ட்ரா மாடல் பிசி, இதெல்லாம் பாருங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அல்ட்ரா மாடல் பிசினா இந்த மொபைல் ஃபோன் மாதிரியே கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். அல்ட்ரா மொபைல் பா ஓகேவா? அல்ட்ரா மொபைல் பிசி இதெல்லாம் சொன்னேன் சரியா. அல்ட்ரானா ரொம்ப சின்னதுமா, அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள் பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் பிடிஏ. நீங்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா ஆர்டர் எடுக்க வருவாங்கல்ல, சில பேர் எழுதுவாங்க இல்லைன்னா ஆர்டர் எடுக்க வரவங்க இந்த மாதிரி கையில் டிவைஸ் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமா ஆமா எல்லாரும் சின்ன சின்ன ஹோட்டல் போனீங்கன்னா கையில் பேப்பரில் எழுதுவாங்க. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் போனீங்கன்னா இந்த மாதிரி டிவைஸ் வச்சுருப்பாங்க கையில். நமக்கிட்ட போய் நம்ம எழுதுவோம். ஏதாவது ஆர்டர் பண்ணணும்னா செலக்ட் பண்ணி ஓகே டேபிள் நம்பரை போட்டு இது பண்ணுவாங்க. இது வந்து பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட். இது வந்து அவங்கக்குள்ளே இருக்கிற சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் இங்கே ஆர்டர் பண்ணிங்கன்னா அங்கே வந்து கவுண்டரில் வந்து போயிடும், அது அந்த மாதிரி தான் சரியா. ஓகே, இதுவும் ஒரு சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி. ஓகேவாம்மா? ஸோ இவ்வளோ தான். இது வந்து நோ யுவர் கம்ப்யூட்டர். ஓகே, நம்ம 2 லெசன் முடிச்சிட்டோம். இது இன்னொரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே அன்னைக்கு எக்ஸாம் அவங்களுக்கு. ஃப்ரைடே அன்னைக்கு எத்தனை மணிக்கு? 8:30 to 10. ஸோ நீங்கள் அப்படி என்ன பண்ணணும்னா தேர்ஸ்டே நைட்டே வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு இருக்கணும். ஓகே, உங்களுக்கு நாளைக்கு நைட்டு இல்லைனா தேர்ஸ்டே மார்னிங் வந்து நான் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் அனுப்புகிறேன். அதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக படிச்சிடணும். அந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரை ஒரு தடவை தேர்ஸ்டே ஈவினிங் ட்ரை பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தேர்ஸ்டே நைட்டே ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும். ஃப்ரைடே ஃப்ரீயாக அழகாக எழுதணும் எக்ஸாம் சரியா. ஓகேம்மா, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு டவுட் இருந்தால் என்கிட்ட வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சரியாம்மா. சரி ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகேவா? சரி சாப்பிட்டு தூங்குங்க. ஓகே, அவன் ரோஷன் வந்து மேக்ஸ் அந்த தப்புலாம் இருந்து பாருங்கள், அதை பண்ணி அனுப்ப சொல்லுங்கள் அப்புறமா. சரிம்மா, பாய். பாய் சொல்லிடுடா. பாய் பாய்.